ஓம் சாந்தி. 9/8/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இப்ப இந்த பழைய வீட்டை விட்டுட்டு பாபாவோடு கூடவே போகணும் பரந்தாமத்துக்கு. அதனால இந்த வீடு, அதாவது இந்த உடம்பு அல்லது இந்த உடல் சார்ந்த இந்த உலகம், ரெண்டுத்தின் மீது உள்ள பற்றை நீக்கிக்கிட்டே போங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மா, இது அனைத்துல இருந்தும் விடுபட்ட அழிவற்ற ஆத்மா நான் அப்படிங்கிறதுல நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் பாபா கூட போக முடியும். அப்போ எந்த குழந்தை அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்குதோ அந்த குழந்தை தான் அப்பாவுக்கு பிடிக்கும், இல்லையா? ஸோ அப்படி அப்பா கையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தானாவே மற்றதுல உள்ள பற்று போயிடும். மற்றதுல பற்று இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அப்பா கையை விட்டுருவீங்க. அப்பா கூட போக முடியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிற அந்த உடல்ன்ற உணர்வை கொஞ்சம் கூட வரவிடாம ஆத்மா 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 சதா மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். கேள்வி: தேகி அபிமானி குழந்தைங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவராது. அது என்ன வார்த்தை? என் மனசுக்கு எப்படி அமைதி கிடைக்கும் அப்படின்னு தேக அபிமானி குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. தேக அபிமானம் உள்ளவங்க தான் இந்த வார்த்தையை பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியும் ஆத்மாவுடைய ஸ்வதர்மமே, அதாவது சுய தர்மமே அமைதி தான். அதனால மனதின் சாந்தியின் விஷயமே கிடையாது. ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்துல நிலைச்சிட்டா மனம் தானாகவே அமைதியாகிடும். ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்றவங்க இந்த விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியாது. மொத்தத்துல தனக்கு எல்லாம் தெரியும், வேதங்களை கற்றுத் தெரிந்தவன், அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இதை புரிஞ்சிக்க முடியாது. அதை கொஞ்சம், ஒருவேளை நம்ம நினைக்கிறது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு எண்ணம் வந்தாதான் நம்ம சொல்றதை கேட்கவே செய்வாங்க. கேட்டாதான் அவங்களுக்கு புரியவும் செய்யும். அதான் பாபா சொல்றாரு, மனசுக்கு அமைதி வேணும்னு எப்படி கேட்க முடியும்? ஏன்னா ஆத்மால ஒரு பகுதி மனசு, அதோட இயல்பான குணமே அமைதி தான். அது ஆத்மா ஒளியா இருக்கிற நானு, இது அனைத்துல இருந்தும் விடுபட்டிருக்கேன், தற்காலிகமா இந்த உடல்ல இருக்கிறேன், இந்த உடலுக்கும் இந்த பழைய உலகத்துக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய இனிமையான அமைதியான வீட்டுக்கு போயிட்டு சுகமான சத்தியுக உலகத்துக்கு வரப்போறேன் அப்படிங்கிற அந்த நினைவு எழுப்பிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைதி வந்துடும். ஏன்னா அது ஆத்ம உணர்வுல நிலைக்க வைக்குது. தேகி அப்படின்றது ஹிந்தி வார்த்தை. ஸோ தேகி அப்படின்னா தேகத்துல இருந்து விடுபட்ட, தேகனா தேகம். ஸோ தேகி அபிமானின்னா தேகத்துல இருந்து விடுபட்ட உணர்வு, அதாவது ஆத்ம உணர்வு. தேக அபிமானம்னா தேக உணர்வு. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஆத்மாபிமானி குழந்தைங்க வாயில இருந்து என் மனசுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு தோணாது. நானே அமைதி சொரூபமானவர். தன்னை தேகம்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் எனக்கு அமைதி வேணும் வேணும்னுவாங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறவங்க நானே அமைதி சொரூபமானவன். அப்புறம் அமைதியே எப்படி போய் அமைதி கேட்கும், இல்லையா? ஸோ ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான் உங்களுக்கு தெரியும். தேகத்தின் உணர்வே இயல்பான குணமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதே மாதிரி ஆத்மாவுடைய இயல்பான குணமே அமைதி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, சக்தி, இல்லையா? அப்ப ஆத்மாவுடைய சுய தர்மத்துல நிலைச்சிட்டாலே போதும், அமைதியின் சொரூபம் ஆயிடுவீங்க. மனம் தானாவே சாந்தத்தினால நிரம்பி இருக்கும். ஏன்னா அது நிரம்பி இருக்குது. ஆத்மான்றத மறக்கும் பொழுது அது மறைஞ்சு தேகத்தின் உணர்வு அதை மறைச்சிடுது. ஸோ
தானே கடவுள்னு சொல்லிக்கிறவங்களாலலாம் இதை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றார் பாடல். இருந்தாலும் உன்மடியில், பாபா மடியில தான் இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா விட்டு போக மாட்டேன். ஓம் சாந்தி. மரணம்னு எதை சொல்லப்படுது அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். எதை சொல்லப்படுது? ஆத்மா எப்பயுமே அழிவற்றது, அதுக்கு மரணமே கிடையாது. அது இந்த உடம்புல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா மரணம்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு கிடையாது, உடலுக்கு தான். ஆத்மா வேற உடலை எடுத்து நடிக்க போயிடும். ஆனா பாருங்க, ஆத்மா உடல்ல இருந்து விடுபட்டா அதுக்கு பேர் மரணம்னா, நம்ம இங்க உடல்ல இருந்துட்டே விடுபட்ட உணர்வுலே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இறந்துட்டோம் தானே அர்த்தம். அதுதான் உயிரோடு இருந்துகிட்டே இறந்து இருக்கிறது, மர்ஜீவா வாழ்க்கைன்னு சொல்றது. இன்னொரு விஷயம், தானா இந்த உடல்ல இருந்து ஆத்மா வெளிப்பட்டா மரணம். அது ஒண்ணும் டைரக்டா பரமாத்மா கிட்ட போகாது. ஆனா உடல்ல இருந்து இதுல இருந்து விடுபட்ட ஆத்மான்னு தன்னை புரிஞ்சுக்கிட்டா, அந்த பயிற்சியில மூழ்கி இருந்தா பாபா கூடவே பரந்தாமத்துக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கர்ப்பத்துக்கு தான் போவோம், இன்னொரு பிறவி தான் எடுப்போம் இல்லையா? ஸோ பரந்தாமத்துக்கு போக போறோம்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா தூய்மையான ஆத்மா தான் போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு தேக உணர்வுல இருந்து முழுக்க விடுபட்டு சதா ஒரு பாபாவுடைய நினைவிலே மூழ்கி இருக்கிற ஆத்மாவால தான் போக முடியும். ஆனா இப்ப அந்த அளவுக்கு தூய்மையா எந்த ஆத்மாவும் இல்லை. அதனால ஆத்மாவாகிய நாம் என்ன பண்றோம்? யோக பலத்தின் மூலமாக தூய்மை ஆக்குறோம், போறதுக்கு தகுதி அடைந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி தகுதி அடைய வைக்கக்கூடிய ஞானத்துக்குத்தான் ஞானம்னு பேரு. அதை இறைவன் கிட்டதான் இருக்குது அந்த ஞானம். மற்ற எதுவுமே ஞானம் கிடையாது. ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியதுதான் ஞானம். மனிதர்கள் எழுதிய வேதங்களோ அல்லது வேற எந்த புஸ்தகங்களும் ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியாது, அதனால அது ஞானம் கிடையாது. இப்ப இந்த ஞானம் ஆத்மாவுக்கு கிடைக்குது. ஆத்மாக்களின் தந்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, குழந்தை குழந்தை அப்படின்ட்டு. அவர் யாரு? அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் பரமபிதா, பரம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. எல்லா நாட்டை சேர்ந்த அனைத்து இனத்தை சார்ந்த பக்தர்களும் நினைவு செய்யறது அந்த ஒருவரைத்தான். பத்தித்த பாவனர் பாபா, அவருதான் எல்லோருக்கும் முக்திக்கான, ஜீவன் முக்திக்கான வழியை கொடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா புரிஞ்சு இருக்குதுன்றார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆத்மான்னு சொல்றதுல அந்த ஆத்ம பயிற்சிக்காக. ஸோ நான் ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா நம்மளை தூய்மை ஆக்கக்கூடியவர் சதா தூய்மையா இருக்கிறவரா இருக்கணும். உடல் எடுத்தாலே இந்த உலகத்துல பிறவி எடுப்போம், இந்த உலகத்துலதான் உடல் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா தூய்மையை இழப்போம், ஏன்னா சக்கரத்துல மாட்டிக்கிறோம். ஆனா இறைவன் இந்த சக்கரத்துல மாற்றுறது இல்லை, ஏன்னா அவருக்கு சரீரம் கிடையாது. அதனால சதாகாலம் தூய்மையா இருக்கிறார். அதனால அவரால் மட்டும்தான் தூய்மையா இருக்கக்கூடிய வழியை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கேட்போம், மற்றவங்க சொன்னாங்கன்னா நீயே தூய்மையா இல்லையே, நீ எப்படி இந்த வழியை சொல்றது, இதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்போம். ஸோ தூய்மையா இருக்கிற இறைவனால மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அவர் தனக்குன்னு உடல் எடுக்கிறது கிடையாது, பிறக்கிறது கிடையாது. பிரம்மா பாபாவுடைய உடலை வந்து கடனாக எடுக்கிறார். ஆனா அதுக்காக அவருடைய வீட்டிலே இருக்க முடியுமா? இல்ல, பிரம்மா பாபாவுடைய உடல் வந்து சிவபாபாவுக்கு தற்காலிகமான வீடு. ஆனா அங்கேயே இருக்க மாட்டார், போயிடுவார். இன்னும் கேட்டா பிரம்மா பாபாவே அந்த வீட்டை விட்டு வந்துதான் ஆகணும். நம்ம இந்த உடல் வந்து நம்மளுடைய வாடகை வீடு தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த உடல் பழைய வீடுன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்படி வீட்டுக்கு ஜன்னல் இருக்குமோ அது மாதிரி இந்த உடலுக்கும் கண்ணு காது மூக்குன்னு நிறைய ஜன்னல்கள் இருக்குது.
பாபா சார் குழந்தை இது தற்காலிகமா நடிக்கிறதுக்காக போடப்பட்ட செட்டு தான் இந்த வீடு. ஒரிஜினல் வீடு பரந்தாமத்துல இருக்குது, அங்க போகணும். ஆனா உடல் இல்லாம இங்க நாடகம் நடிக்கிறதுக்காக உடல்ன்ற ஆடைய போட்ட. சோ இப்ப அந்த உடலை விட்டுட்டு போகணும். அப்பதான் அப்பா கூட போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? உயிரோட இருந்துகிட்டு இந்த வீட்டின் மேல உள்ள மோகத்தை நீக்கிக்கிட்டே போங்க. அது எப்படி நீக்கிறது? அது எப்படி இருக்குதுன்னு தெரியும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா தெரியும். அது எதன ஆதாரத்துல வருது? உடல்ன்ற ஆதாரத்துல வருது. உதாரணத்துக்கு காமம் எடுத்துக்கிட்டா, ஒரு அழகான பெண்ணை பற்றி உங்களுக்கு இச்சையான எண்ணம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆணுன்ற உணர்வு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது உடல் மேல உள்ள பற்றின் ஆதாரத்துல வருது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னும் நாம உடல் உணர்வை தியாகம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? ஆத்மா இங்க இருந்திருக்கிறேன், இது நான் கிடையாது, அதை தொடர்ந்து இருக்கணும். நான் ஒளியா இருக்கிறேன், இதுல இருந்து விடுபட்டு இருக்கிறேன். பாபா எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவேன். எல்லாருமே நட்சத்திரம் தான், அதுல பெஸ்ட் நட்சத்திரம் பாபா தான். ஸோ அவரை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அவரு தான் நமக்கு அனைத்து உறவுகளையும் அவரோட வச்சுட்டீங்கன்னா இந்த உடல் மேல உள்ள பற்று நீங்கிடும். ஆனா அதுக்கு நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கணும், அப்பதான் முடியும். ஸோ அதுக்குதான் இந்த பயிற்சி. தன் ஆத்மான்னு நிச்சயம் செய்யுங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாபாரத ராமாயணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசுரனை அழிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி தவம் பண்ணுவாங்க. ஸ்ரீராமர் ஆகட்டும், அர்ஜுனன் ஆகட்டும், எல்லாருமே தவம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. ஸோ இது இறைவனின் துணை இல்லாம முடியாது அப்படின்னு தவம் பண்றாங்க. ஏன் இப்ப தர்மருடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிறாங்க தவறான முறையின் மூலமாக. ஸோ அது உண்மையில யாருடைய சொந்தம்? இவங்களுடைய சொந்தம். அப்ப அதை அடையணும். அப்ப என்னுடைய பொருள்ன்ற உணர்வு இருந்தாதான் உள்ளபூர்வமாக அதை அடையிறதுக்கான முயற்சி செய்யுங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, சொர்க்கத்தை அடையணும்னு நினைக்கிறது மட்டும் பேராசை இல்லையா? ஆசையெல்லாம் விட சொல்றீங்க, அது பெரிய பேராசையா இருக்குது. அது உங்க சொத்து, யாருதையோ அடையிறதுக்கு ஆசைப்படல, உங்களுடைய சொத்து. நீங்க ஆண்ட ராஜன் திருடிக்கிட்டான். உங்க பொருளை எடுத்துட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? அவங்க உங்களுக்கு திருப்பி எடுத்து தராங்களோ இல்லையோ, ஆனா இது கண்டிப்பா உங்களால திரும்ப பெற முடியும். அதுக்கான யோகம். அப்ப உடல்ன்ற உணர்வை கொடுத்துத்தானே அவன் என்கிட்ட இருந்து திருடுனா. நான் இனி இந்த உடல்ன்ற ஜெயிலுக்குள்ள மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வைராக்கியம் இருக்கணும். அதுதான் மோகத்தை நீக்கிட்ட. சோ இந்த மாதிரி அது என்னுடைய பொருள், என்னுடைய உரிமை பொருள், நான் தான் நாராயணனா இருந்தேன், என்கிட்ட இருந்து திருடிட்டான். அந்த 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 ஒரு வெறித்தனமாக அதை அடையிறதுக்காக இறைவனை நினைக்கணும். அந்த வெறித்தனம் இருக்கும் அர்ஜுனன் கிட்ட, ஸ்ரீராமர் கிட்ட. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த பிறவியில எதுவுமே நீங்க அந்த மாதிரி தெரியல, ஏன்னா உங்களுக்கு உடல் உணர்வுல மாட்டிக்கிட்டீங்க. ஆனா பல பிறவியாக உள்ள இருந்தது ஆத்மா, அதுக்கு அநியாயம் நடந்திருக்குது, அதுதான் நானுன்னு முதல்ல நிச்சயம் பண்ணுங்க. ராஜா உடல்ல இருந்த என்ன இப்படி சாதாரண உடல்ல மாட்ட வச்சுட்டான் ராவணன். அதனால நான் இனி மாட்ட மாட்டேன். நான் ஆத்மா, எனக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட உடல் அந்த ஸ்ரீநாராயணன் உடல் அப்படின்ற வைராக்கியத்தோட அப்பாவை நினைவு செய்யுங்க.
ஆத்மா வேற சரீரம் வேற, ரெண்டு பொருள் தனித்தனியா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், ஒன்னா நினைச்சுக்காதீங்க. மனிதர்கள் துக்கம் நிறைஞ்சவராகும் பொழுது தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சரீரத்தை அழிச்சிடுறாங்க. அதனால தப்பிச்சிட்டாங்களா? ஏன்னா ஆத்மாவை ஒன்றும் கொலை பண்ணலையே. சூப்பரான பாயிண்ட். அது கர்மத்தின் கணக்கின் காரணமாக அந்த உடல் கிடைச்சது, அதன் மூலமாக துக்கம் அனுபவிக்கிறீங்க. அதை நீங்க அழிச்சிட்டா மட்டும் தப்பிச்சிட முடியுமா? அதுதான் பிரச்சனையில இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. எதிர்கொள்ளணும். எதிர்கொள்றதுக்கான வழியை இறைவன் கொடுக்கிறார், அதை ஆதாரமாக வைத்து எதிர்கொள்ளணும். ஏன்னா கணக்கு முடிச்சே ஆகணும். சரீரத்தின் காரணத்தினால ஆத்மாவுக்கு துக்கம் ஏற்படுது. அத விட்டுட நினைக்குது. அது கரெக்டான கடன் வாங்கி இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை, எல்லாமே அந்த உடல்ல இருக்கிற வரையும் தானே, அந்த குடும்பத்துல இருக்கிற வரையும் தானே. குடும்பத்தை விட முடியல, ஆனா இந்த உடலை விட்டுலாமேன்ட்டு விட்டுடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரம்மா குமாரிகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், விட்டாலும் நீங்க இதே இடத்துலதான் பிறப்பீங்க. இது துக்கதாமம் தான். அடுத்த பிறவி இதை விட மோசமா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது பழைய உலகம், இந்த உடம்பும் பழைய வீடு தான். அதனால தப்பிக்க முடியாது, அனுபவிச்சே ஆகணும். அதனால இப்ப அந்த மாதிரி முடிவெல்லாம் வரக்கூடாது. பாவ நினைவு செய்து பாவத்தை எரிக்கணும், அதை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவர ஆகணும். இந்த உடல் அழிவற்ற ஆத்மாவுடைய ஆசனம். ஆசனம்னு சொல்றது பதில் நீங்க வீடுன்னு கூட சொல்லலாம். வீட்டுல எப்படி ஜன்னல் இருக்குதோ அதே மாதிரி இந்த சரீரத்திலும் ஜன்னல்கள் இருக்குது, கண்ணு காது மூக்குன்ட்டு. ஆசனத்து மேல உட்கார்ந்து ராஜ்யம் செய்வாங்கல்ல இல்லையா, சிம்மாசனத்துல உட்காந்துட்டு ராஜ்யம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த உடல்ல உட்கார்ந்துட்டு ராஜ்யம் பண்ணணும். இந்த உடலை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். ஆனா இந்த நேரம் துக்கதாமன்றது நிச்சயம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பஸ்ல வரும்போது பக்கத்துல இந்த பிரதருக்கு நோட்டீஸ் கொடுக்கும்போது என்னன்னு கேட்குறாரு பாருங்க. இந்த துக்கம் இருக்கா, இது எப்படி துக்கம்ன்றீங்க? விதண்டாவாதம் பேசுறதுக்காக அவங்க கேட்குறாங்க, இது எப்படி துக்கம்ன்றீங்க? இதோ பாருங்க, நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, இது எப்படி துக்கம் நிறைஞ்ச உலகம், எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? சரிங்க, இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறா, அவ வலிக்கிறாள். அப்ப அந்த பொண்ணுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டா மட்டும் அந்த குழந்தைக்கு வலிக்காதா அப்படின்னா, அதை விடுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப அதை யோசிப்பாங்க இல்லையா? அதான் சார், உங்களுக்கு அந்த சந்தேகமே கிடையாது, இது நிச்சயம். அம்மா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டதுனால இது துக்க உலகம் ஒன்றும் துக்கம் இல்லாம போயிடாது. நிஜத்துல இது துக்கம்தான் இருக்குது. அதனால பாபா சொல்றாரு, அதனால இந்த வீட்டுல இருந்து பற்றி நீக்கி புது வீட்டுல உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணணும் இல்லையா? புது உடம்புல தேவதை உடம்புக்கு வரணும். ஆனா உலகத்துல யாருக்குமே தெரியாது அப்பா கிட்ட இருந்து ராஜ்யம் கிடைக்குது அப்படின்னு. இது வரைக்கும் எழுதிய எந்த மதம் வேதம் எதுலையும் கிடையாது. ஏன்னா அப்பா வராத வரைக்கும் இந்த ராஜ்யம் பற்றி ஞானம் கூட யாருக்குமே இருக்காது. அப்பதான் இந்த ஞானத்தையும் கொடுத்து அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான வழியும் கத்து கொடுக்குறாரு. பாபா நம்மள ராஜகுமாரனாக ஆக்க வந்திருக்கிறாரு.
ராஜாக்களை விட மகாராஜாக்கள் பெரியவர்கள் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நீங்க ராஜாவுக்கெல்லாம் மேலான மகாராஜாவா ஆக்கப்படுறீங்க. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த பழைய சரீரம், சரீர உணர்வு. இது தமோ பிரதான வீடாயிடுச்சு. அதனால இதை விடணும். விட்டா மகாராஜா விடுங்க. ராஜாக்களுக்கு எல்லாம் மேலான ராஜா. இந்த உடலை விட முடியாம உடல் உணர்வுல மாட்டிக்கிட்டவங்க சாதாரண தமோ பிரதான ராஜாக்கள். இந்த அனைத்தையும் தியாகம் செய்யறவங்க இந்த சங்கம் யுகத்துல இந்த உடல் உணர்வே சுத்தமாக இல்லாதவங்க தான் அங்க சத்யுக மகாராஜாக்கள் ஆகுறாங்க. அப்படி ஆகணும். அதுக்குதான் வந்திருக்கிறோம். அதான் ராஜாக்களுக்கு எல்லாம் மேலான ராஜா. அவங்களத்தான் கோயில் கட்டி கும்பிடுறாங்க இங்க இருக்கிற ராஜாக்கள். ஆனா ஆரம்பத்துல நமக்கு சதோ பிரதானமான சரீரம், வீடு அதான் கிடைக்கும். ஏன்னா ஆத்மாவும் சதோ பிரதானமா இருக்குது. அதனால அது எடுக்கிற சரீரமும் சதோ பிரதானமா தான் இருக்கும். ஸோ அதுதான் விதி, நிச்சயிக்கப்பட்ட விதி. ஆத்மாவின் நிலைக்கு ஏற்பவே அதோடைய உடல் கிடைக்குது. அந்த உலகம் அந்த மாதிரி இருக்குது. எப்படி ஆத்மாவுக்கு வீடு கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உடல் எதன் ஆதாரத்துல கிடைக்குது? கர்மத்தின் ஆதாரத்துல, கர்மத்தின் விதிப்படி கிடைக்குது. ஸோ சத்தியுகத்துல உயர்ந்த சதோ பிரதானமான ஆரோக்கியமான உடல் கிடைப்பதற்கு தேவையான கர்மத்தை சங்கமயுகத்துல செய்யறோம். அதனாலதான் அது கிடைக்குது. ஸோ உயர்ந்த தூய்மையான ஆத்மாவுக்கு சரீரம் அதே மாதிரி உயர்ந்த தூய்மையான சரீரமா தான் கிடைக்கும். தூய்மையான கண்டிப்பா தூய்மையான உடல் கிடைக்கும். ஸோ பாபா உடலை வீடு வீடுன்னு இன்னைக்கு சொல்றாரு. ஆனா எப்போ உங்களை தூய்மையாக்குற சிவபாபா வராரோ அப்பதான் நம்ம தூய்மையாக முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆகி இருக்க முடியாது யாராலையும். பாபா சொல்ற, குழந்தை துக்கத்துல இருந்து காப்பாத்த வாங்க வாங்கன்னு என்ன நினைவு செஞ்சீங்களே, நான் வந்துட்டேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே பிரம்மா உடல்ல வந்துதான் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறேன். இவர் உடல்ல வந்த பிறகு இறைவன் பிரம்மான்னு இவருக்கு பேர் வைக்கிறார். அதாவது இவரை தத்து எடுக்கிறார், குழந்தை. முதல்ல இவரை தான் குழந்தையாக்குறாரு. அதனால அவரை தத்து எடுக்கிறார். இல்லற விவகாரங்கள்ல இருந்துகிட்டு புத்தி மூலமாக இந்த பழைய உலகம், பழைய குடும்பம், பழைய உடல் அனைத்தையும் சந்நியாசம் செய்யறோம் புத்தியினால. மீது என்ன இருக்கும்? உடலே என்னதில்லை, இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே என்னதில்லை அப்படின்னா வேற என்ன இருக்கும்? நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. யாரு? ஆத்மா. அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் சன்னியாசம் செஞ்சுட்டு நான் ஆத்மா விடுபட்டு இருக்கிறேன், பாபா கூப்பிட்டா போக தயாரா இருக்கிறேன். இன்னொரு கர்மத்தின் விதி மேல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அதுதான் மெயின். நல்ல கர்மத்துடைய விளைவு கண்டிப்பா நன்மையாத்தான் இருக்கும். அதனால பாபா சொல்ற விஷயத்தை செய்யறதுனால துக்கம் வர வாய்ப்பே கிடையாது. தற்காலிகமா முந்தைய ஜென்மங்களின் பாவத்தின் காரணமாக சில தடை அது மாதிரி வரலாம். ஆனா அதையும் மீறி நீங்க தைரியம் வச்சு அப்பா சொல்ற வழிபடி நடக்கணும். அதுக்குதான் தைரியம் வைக்கணும்ன்றார். ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உயிரோட இருந்துகிட்ட எல்லா சம்பந்தத்தையும் விடுங்க. பாபா சொல்லிக்கல, உடலின் சம்பந்தம், உலகின் சம்பந்தம், பழைய சமஸ்காரம் சம்பந்தம் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனா உடல்ல தான் இருக்கிறீங்க, பழைய உலகத்துலதான் இருக்குது ஆத்மா. ஆனா புத்தியினால சத்தியுகத்தின் சமஸ்காரத்தை உருவாக்கணும். புத்தியின் மூலமா இந்த பழைய உலகத்துல நீங்க இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ரொம்ப சூப்பரான விஷயம். அதான் இங்க இருக்கவே கூடாது. கலியுகம் அதாவது இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கலியுகத்தின் குணாதிசயங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கமும் குறிக்கோளும் சாதாரண மனிதன்ல இருந்து ஸ்ரீ நாராயணன் ஆகிறது. அதாவது சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறது. மனித சிருஷ்டி ஒண்ணுதான் இங்கதான் இருக்குது. இந்த ஸ்தூல உலகத்துல மட்டும்தான் மனித சிருஷ்டி இருக்குது. அது சுத்தி சுத்தி வருது, தேவதையாகவும் சாதாரண மனிதனாகும். அத கல்ப விருட்சம்னு சொல்லலாம். மரம், ஆலமரத்தோட ஒப்பிடப்படுது. ஆனா இந்த மரம், கல்ப விருட்சம் மரத்துடைய ஆயுள் 5000 வருடம். ஆனா இது புதுசா இருக்கும் பொழுது நாம தேவதையா இருக்கிறோம். இப்ப பழசாயிடுச்சு, எல்லாரும் ஏழை ஆயிட்டோம். கொஞ்சோண்டு காசு வச்சு வியாபாரம் பண்றவங்கள வணிகர்னு சொல்றோம், ஹிந்தியில பனியான்றாரு. நீங்க வணிகர்ன்ற நிலையிலிருந்து ராஜாவா ஆகுறீங்க. நீங்க ஞான ரத்தினங்களின் வணிகம் செய்றீங்க. பாபா கிட்ட இருந்து ரத்தினங்களை பெற்று பிறகு மற்றவர்களுக்கும் கொடுக்கறீங்க. இப்ப உங்களுடைய புத்தி உயர்ந்த வைரம் மாதிரி ஆகுது. உங்களுடைய வியாபாரமே ஞான ரத்தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ரத்தினங்களும் ஏராளமாக கிடைக்குது. கடல் வைர வைடூரியங்களின் தட்டை எடுத்து வந்து உங்களுக்கு முன்பு காணிக்கையா வைக்குதுன்னு பாடப்பட்டிருக்கு. நீங்க இப்ப படிப்பு மற்றும் படிப்பை சொல்லித் தருபவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிச்சயமா நம்மளுடைய பரமபிதா பரமாத்மா ஞான ரத்தினங்களின் கடல். அவர் ரூப் பசந்த் யோகி மற்றும் ஞானின்னு சொல்லப்படுறாரு. ஆத்மா ஞான ரத்தினங்களை வாயினால வர்ணனை செய்யுது. பிராமணர்களாகிய உங்களுடைய தொழிலே இதுதான். நீங்க அமிர்த வேலை அதிகாலையில எழுந்து இந்த ஞான ரத்தினங்களின் தொழிலை செய்யுங்கள். காலை நேரம் ரொம்ப நல்ல நேரம். மனமே ராமரின் நாமத்தை அதிகாலை நேரத்துல நினைவு செய்யன்னு சொல்றாங்க. இது ஆத்மாக்கள் தானே சொல்லிச்சு. மனமும் புத்தியும் ஆத்மாவில தானே இருக்குது. மனிதர்கள் தேக அபிமானத்துல இருக்கிறதுனாலதான் என் மனசு அமைதியா இல்லைன்னு சொல்றாங்க. ஏதோ சரீரத்துல மனசு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே சொன்னது ஆத்மா. என்னுடைய மனசுக்கு புத்திக்கு ஞானம் இல்லை, அமைதி இல்லை, ஞானமும் அமைதியும் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவங்க தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கல. சாந்தமாகவோ அசாந்தமாகவோ ஆத்மாதான் ஆகுது. நான் அசாந்த ஆத்மா, நான் சாந்த ஆத்மான்னு ஆத்மாதான் சொல்லுது. தேக அபிமானத்துல இருக்கிறவங்க என்னுடைய மனசுக்கு சாந்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம்னா என்ன அவங்களுக்கு பாவம் தெரியல. ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்குதா அல்லது ஆத்மாவுடைய மனதுக்கு கிடைக்குதா? அப்ப ஆத்மாவை பத்தி ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதிதான். இந்த சரீரம் எல்லாம் அதோடைய உறுப்புகள். இதை நீங்க விருப்பப்படி பயன்படுத்தலாம் அல்லது சுய தர்மத்திலும் நிலைக்கலாம். சந்நியாசிகள் கூட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கல. அவங்க ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மான்னு சொல்லிடுறாங்க. ஆனா சாந்தியில இருக்கிறதுக்கான சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்?
எப்ப தந்தைய நினைவு செய்றாங்களோ அப்பதான் கிடைக்கும். வெறுமனே சாந்தியினால மட்டும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆத்மாவாகிய நாமத்தான் பரமாத்மா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால பரமாத்மாவுடைய உலகத்துக்கு போய் ஜோதியுடைய ஜோதியை ஐக்கியமாகிடுவோம்னு நினைச்சுக்கிறாங்க. மறுபிறவின்னு ஒண்ணு இருக்குதுன்றதே மறந்துட்டாங்க. 84 பிறவியும் மறந்துடுறாங்க. பாபா நம்ம எதிரில் உட்காந்து புரிய வைக்கிறாரு. இப்ப நாம பாபாவுடைய கழுத்துக்கு மாலை ஆகணும்னு புரிஞ்சுக்கிறோம். நாம முதல்ல அந்த தந்தையின் கழுத்துக்கு மாலையாத்தான் இருந்தோம். அப்புறம் இந்த பூமிக்கு வந்து நாடகம் நடிச்சோம், முடிஞ்சிடுச்சு. நாடகத்துல நடிகர்கள் நடிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க, விளையாடிட்டும் இருக்கிறாங்க, நேரத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நாடகம் முடிய போகுது. இன்னும் இவ்வளவு நேரம் பாக்கி இருக்குது. நேரம் முடிஞ்ச உடனே நடிகர்கள் எல்லாரும் மேடையில வந்து நின்னுக்கிறாங்க. பிறகு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாகமும் பாபா உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. ஆத்மாக்கள் அங்க இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வியே எழுவது கிடையாது. நம்ம கடமை ஆஸ்தி அடையிறது. பாபா சொல்றாரு, நாம ஆத்மாக்கள் குடும்பத்துல இருந்துகிட்டே பற்ற நீக்கிறோம். அனைத்துல இருந்தும் குடும்ப உறவினர்கள், வீடு, சொத்து, குழந்தைங்க, இந்த உடல் அனைத்துல இருந்தும் புத்தியை நீக்கிறோம். ஏன்னா நாராயணன் ஆகணும், தேவதை ஆகணும். அதுக்காகத்தான் பாபாட்ட வந்திருக்கிறோம். அதான் நம்ம லட்சியம். நாராயணன் பதவி அடையிறது. நான் தான் இருந்தேன் அப்படி இல்ல, என்னுடைய பதவி இழந்துட்டேன். ஸோ அதை அடையிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்காக தான் இப்ப தபஸ் பண்றோம், பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கோம். மற்றபடி மனித சிருஷ்டி இதுதான். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, எங்க இருந்து தொபுகடின்னு வந்தாங்க நாராயணன்? இங்க இருக்கிற ஆத்மா தான் அங்க ஆகி இருக்குது. அந்த ஆத்மா தான் இப்ப நீங்களா ஆகியும் இருக்கிறீங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க, மேலெல்லாம் கிடையாது எங்கேயும் இல்லையா. மகாபாரதம் ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு காட்டினோம்னா மேலே எங்கேயோ அது ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இந்திரலோகன் அது வேற தனியா காட்டுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து மனித விருட்சம் இல்லையா, கல்ப விருட்சம். ஸோ மனித சிருஷ்டியை தான் கல்ப விருட்சம்னு சொல்றோம். முதலாக சொர்க்கத்துல இருக்கும்போது ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. அப்ப என்ன மரம் சின்னதா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இலைகள் கிளைகள் வர மாதிரி நிறைய ஆத்மாக்கள் வராங்க. நிறைய மதங்கள் வழிமுறைகள் வந்து இப்ப அந்த மரம் இத்து போச்சு. ஆலமரத்தோட ஏன் ஒப்பிடுறாரு? ஆலமரத்துல மெயின் தண்டு இல்லாட்டினாலும் மரம் நிற்கும். இந்த மாதிரி இந்த மரத்துடைய மெயின் தண்டு தேவதா தர்மம் அது இல்லை, ஆனா நிக்குது. ஆனா அதுக்கு சக்தி, உணவு போறது எல்லாமே தண்டு வழியா போகுது இல்லையா, அது இப்ப கட் ஆயிடுச்சு. ஸோ மெயின் தண்டு வழியா உணவு கிடைக்கிறது தனிதானே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ 5000 வருஷம் ஆயுள் கொண்ட மரம் இது. ஸோ புதுசா இருக்கும்போது இலைகள் எல்லாம் என்ன இலைகள்? தேவதைகள் இலைகள். ஸோ அதனால செழிப்பா இருந்துச்சு. இப்ப பழசாயிடுச்சு, எல்லாம் ஏழை ஆயிட்டாங்க. அப்ப சின்ன தொகையை வைத்து வியாபாரம் பண்றவங்கள தான் வணிகர்கள்னு சொல்லுவாங்கன்றார். அது ஹிந்தியில இருந்து மொழிபெயர்த்ததுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வணிகர்கள்னாலே வியாபாரிகள் தான் தமிழ்ல இல்லையா. அது எந்த சிறு வணிகர்கள் பெரு வணிகர்கள்னுவாங்க. ஸோ ஹிந்தியில சிறு வணிகர்களுக்கு பேரு பனியா அப்படின்னு இருக்கு.
அந்த மாதிரி நாம இப்ப சிறு வணிகர்கள் ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சோண்டு பொருளை வச்சு வியாபாரம் பண்ணி பெரிய ராஜா ஆயிடுறோம். அது என்ன பொருள் தெரியுமா? ஏன்னா எந்த பொருளுமே நம்ம கிட்ட இல்ல. நிறைய பிஸ்னஸ் வந்து கிரெடிட்லேயே வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க இல்ல, இந்த பொருளை வித்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட காசு கொடுத்தா போதும், அப்படி கொடுப்பாங்க. அது கூட நம்ம கிட்ட கிடையாது எதுவுமே. அப்ப என்ன பண்றோம்? ஞான ரத்தினங்கள் இத கொடுக்கிறோம். இந்த வியாபாரம் பண்ணி உலகத்தின் அதிபதி ஆகிறோம். நம்ம புத்தி வைரம் மாதிரி ஆகுது இந்த ஞானத்தை எடுத்து எடுத்து. ஸோ இதை மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம். நம்ம வியாபாரமே ஞான ரத்தினங்களை வைத்து பண்ற வியாபாரம் தான். இப்ப இந்த ஞான ரத்தினங்களுடைய ஆதாரத்துலதான் ஸ்தூல ரத்தினங்கள் சத்தியுகத்துல உங்களுக்கு கிடைக்குது. அப்ப மகிஷாசுர வர்தினியில பாத்தீங்கன்னா அந்த கடல்ல இருந்து நகைகள்லாம் வந்து அந்த துர்கைக்கு அலங்காரம் பண்ணும். ஸோ அப்ப கடல் தட்டுல எடுத்துட்டு வந்து தட்டு நிறைய வைர வைடூரியங்களை நிறைச்சிட்டு வந்து காணிக்கையா கொடுத்ததுன்னு காட்டுறாங்க. அது எந்த கடல்? ஞானக்கடல். கொடுத்த ரத்தினம் என்னது? ஞான ரத்தினம். அதுதான் இந்த படிப்பு முரளி. இதை சொல்லி கொடுக்கிறவர் யாரு? ஞானக்கடல், ஞான ரத்தினங்களின் கடல், பரமபிதா பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரு தான் ஞானத்திலும் யோகத்திலும் நிரம்பியவர், ரூப் பசந்த் இல்லையா? இது இந்த நினைவை தான் தூக்கி என்ன போட்டாங்க, மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணரா காட்டிட்டாங்க. ஸோ அதனாலதான் அவருடைய ஞானம் இல்லையா, அவர் சொல்றத அப்படியே கேட்பாங்க பாண்டவர்கள். ஸோ ஞான ரத்தினங்களை வாயினால வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மனசால அசை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தொழிலே இதுதான் இல்லையா? பிராமணன், உண்மையான பிராமணன் வேதங்களே மூழ்கி கிடப்பான். அந்த மாதிரி நமக்கு வேதம் என்னது? இதுதான். ஸோ இந்த ஞான ரத்தினங்களை அசை போட்டுட்டு இருக்கிறது தான் உங்க வேலை. அதுவும் அதிகாலையில எழுந்து அசை போட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும்ன்ற. அவ்வளோ நல்ல நேரம், அமைதியான நேரம், வைப்ரேஷன் நல்லா இருக்கும், விகாரத்தின் தாக்குதல் இல்லாத நேரம். அதுதான் ராமரின் நாமத்தை அதிகாலை நினை மனமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்னது ஆத்மா, ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்குது. ஸோ தன்னை தேகம்னு புரிஞ்சிட்டதுனால என் மனசுக்கு அமைதி இல்லை, அமைதி இல்லை. அதுவும் இதயத்துல கை வச்சு சொல்றாங்க. அங்க ஒன்றும் மனசு கிடையாது, அது உடல்ல ஒரு பகுதியும் கிடையாது, அது ஆத்மால இருக்குது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அமைதி வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாவே அமைதி சொரூபமானது. அதை மறக்கும்போது அமைதியை மறந்துடு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அமைதிக்காக அலைஞ்சிட்டு இருக்குது, அசாந்தமாயிடுது. ஸோ இது ரெண்டுமே ஆத்மா தான் ஆகுது. ஸோ நான் அமைதியான ஆத்மா அல்லது ஆக்ரோஷமான ஆத்மானெல்லாம் ஆத்மா தான் சொல்லுது. மனம்னா என்னன்னே புரிஞ்சிக்காதவங்க தான் மனசுக்கு அமைதி வேணும்னு கேட்க முடியும். இப்ப பாபா சொல்றாரு, ஆத்மாவுக்கு அமைதி வேணுமா, மனசுக்கு அமைதி வேணுமா? புரியுதா? இது எப்படின்னா சூரியனுக்கு ஒளி வேணும்னு கேட்குற மாதிரி. சூரியனுடைய உண்மையான குணமே ஒளி தான். அந்த மாதிரி மனதுடைய உண்மையான குணமே அமைதி தான். ஏன்னா ஆத்மாவுடைய குணம், ஆத்மால ஒரு பகுதி தான் அமைதி. எப்ப அந்த ஆத்மாவின் குணத்தை மறந்து ஆத்மாவில நிலை பெறுவதை விட்டுட்டு மனம் குரங்கு மாதிரி அங்க இங்க தாவி இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைய வளர்த்துக்குதோ அப்ப அமைதி போயிடுது. அதான் பாபா சொல்றாரு, பரந்தாமத்துல நான் இருப்பேன். அந்த பரந்தாமமும் ஒரு அகண்ட மகா தத்துவம் தான்.
அது எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு போய் பார்க்கணுமேன்ற எண்ணமே எனக்கு வராதுன்ற. அதனால்தான் ஒரு அமைதியின் கடல். தெரிஞ்சுக்கணும் நினைத்தாலே முதலில் பறிபோவது உங்களுடைய அமைதி. அதனாலதான் பாபா சொல்ற எல்லாத்துக்கும் டக்குன்னு முற்றுப்புள்ளியை வைங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கலாம், ஆனா உங்க அமைதியை இழந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயம். அதனாலதான் அந்த வீண் விஷயம் பேசுறவங்கள பார்த்தா யுக்தியா கட் பண்ணணுன்றதும் அதுக்குதான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதுதான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நம்மளே மாற்றத்தை பத்தி நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. ஸோ மற்றவர்கள்கிட்டயும் வீண் விஷயங்கள் மூலம் கேட்கக்கூடாது. கேட்டா உங்களுடைய சுய தர்மத்தை இழந்துடுவீங்க. ஆல்ரெடி இழந்துதான் கிடக்குறோம் ராவண ராஜ்யத்துல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புறாரு. ஆனா ராவணன் யுக்தியாக வந்து மீண்டும் மீண்டும் உங்களை அஞ்ஞான இருள தூங்க வைப்பான். தூங்கிடாதீங்க, தூங்குனீங்கன்னா அமைதி காணாம போயிடும். அதனால முதல்ல ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கோங்க. கிடைச்சிருக்கிறது உங்களுடைய உடல், உங்க இஷ்டப்படி நீங்க பயன்படுத்தலாம். இல்லாட்டினா பயன்படுத்தாம சுய தர்மத்துல நிலைச்சிருக்கலாம். இதுதான் மெயின். இதுதான் மெயின். லக்ஷ்மி நாராயணனுக்கும் உடல் இருக்கும், எல்லா தேவதைகளுக்கும் உடல் இருக்கும். அவங்களும் உடலை பயன்படுத்தி காரியம் செய்வாங்க, நாமளும் செய்யறோம். என்ன வித்தியாசம்? சுய தர்மத்துல நிலைத்து காரியம் செய்யறாங்க. ஆத்மான்ற உணர்வுல நிலைத்து காரியம் செய்யறாங்க. இப்ப ஆத்மாவின் உணர்வுல நிலைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது உடலின் உணர்வுகளும் செய்யும் காரியங்களில் சிந்தனை போறது. அதுதான் அதுல இருந்து விலக்கி, காரியத்துல இருந்து புத்தியை விலக்கி ஆத்ம உணர்வுல நிலைத்து இருங்கன்றது. ஆனா இப்ப அந்த சக்தி இல்லை. அதுக்குதான் பாபாவை நினைவு செய்யறது. நினைவு செய்ய செய்ய அந்த தேக உணர்வை எரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால இது உங்க சாய்ஸ். காரியம் செய்றீங்களா, சுய தர்மத்துல நிலைக்கிறீங்களான்றது. சன்னியாசிகளுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அதனாலதான் ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மான்னு சொல்லிடுறாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு சாந்தியில இருக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும்? இல்ல, ஆத்மாவை பற்றி தெரியல, ஆத்மாவா எப்படி நிலைக்கிறதுன்னு தெரியல, எப்படி சக்தி கிடைக்கும்? அப்பாவை நினைவு செஞ்சா மட்டும்தான் சக்தி கிடைக்கும். தானே கடவுள்னு சொல்லிக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க, அப்புறம் எப்படி சக்தி கிடைக்கும்? சூப்பரா சொல்றாரு இல்லையா? அது மட்டும் கிடையாது, வெறும் அமைதி மட்டும் கிடைச்சிட்டா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்? அமைதி எங்க கிடைக்கும்? பரந்தாமத்துல கிடைக்கும். எல்லாருமே அங்க போக தான் போறோம். கடைசியில தான் போக முடியும். என்னதான் முக்திக்காக தலைகீழ நின்னாலும் கிடைக்காது இறைவன் வர வரைக்கும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது திட்டத்திட்ட ஒரு ஆழ்நிலை உறக்கம் மாதிரி தான் அது. எந்த ஞாபகமும் இல்லாம இருப்பீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? தூங்குறதுனால ஏதாவது அடைஞ்சிட்டோமா என்ன? அந்த மாதிரி தான் அது. அப்ப தூங்குறவங்க இழக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அப்படிதான் ஆயிடும். இந்த பூமியில சொர்க்கம் எல்லாம் நடந்து சுகமான பாகம் இருக்கும்போதெல்லாம் மேல தூங்கிட்டு துக்கம் வரும்போதுதான் வந்துட்டு ஐயோ இந்த உலகமே துக்கமயமானதுன்றான். அதனால இங்க நான் பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு சாது சன்னியாசிகள் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நான் பரமாத்மாவில இருந்து வந்த ஒரு பகுதி, மீண்டும் அவரிடமே சென்று சேர்ந்துடுவோம் அப்படின்னு இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானே பரமாத்மா, பரமாத்மாவுடைய அங்கம் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த ஞானமும் அவங்க கிட்ட கிடையாது. மறுபிறவி எடுக்கணும், எடுத்தே ஆகணும்ன்றதையே மறந்துடுறாங்க. கலக்கணும் 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 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எத்தனை பிறவி இருக்குது? 84 பிறவி இருக்குதுன்ற மறந்துடுறாங்க. அது மறந்தாதான் பிறக்க முடியும். சரி, மறந்தாதான் சரி 84 பிறவி முடிச்சாதான் போக முடியும் பரந்தாமத்துக்கு. ஸோ இந்த ஞான விஷயங்களை பாபா தான் நம்ம முன்னாடி புரிய வைக்கிறார். இந்த விஷயங்கள் எந்த சாது சன்னியாசிக்கும் வேத சாஸ்திரிகளுக்கும் தெரியல. ஆனா நமக்கு தெரியுது. நாம போய் அப்பாவுடைய கழுத்து மாலை ஆகணும். ஏன்னா அப்படித்தான் இருந்தோம் இல்லையா? பாத்தீங்கன்னா சிவபாபா மேல ஒளிப்புள்ளியா இருக்காரு. அவருக்கு ஒரு மாலை மாதிரி தான் தொங்குது இந்த மரம். அவருக்கு நெருக்கத்துல இருக்கிறவங்க தான் கழுத்து மாலை.
ஸோ அப்படித்தான் நம்ம இருந்தோம். அங்கேருந்து இங்கே வந்து நடிக்க வந்தோம். மீண்டும் அங்கே போகணும். ஏன் மீண்டும் போகணும்? ஏன்னா இங்கே நடித்த நாடகம் முடிஞ்சிருச்சு. அதனால போகணும். எப்படி எல்லைக்குட்பட்ட 1 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நாடகத்துல பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் நடிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு 3 மணி நேரம் நாடகம்னா 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய புத்தி டைம்லயே இருக்கும். நாடகம் முடிய போகுது, நாம போகணும், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? ஏன்னா களைப்பா இருக்கும் அவங்களுக்கு. எப்படா இது முடியும், ரெஸ்ட் எடுப்போம்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாக்களாகிய நாம இந்த துக்கதாமத்துல மறுபிறவி எடுத்து எடுத்து கழிச்சு போயிட்டோம். உங்களுக்கும் கவனம் எப்படா போகணுன்றதுல இருந்துகிட்டே இருக்கணும்ன்றாரு. எப்படி அது இப்போ இது மாதிரி நாடகம் நடக்கிறது இல்லை, ஒருவேளை இருக்குது பெரிய பெரிய சிட்டில எல்லாம் நடக்குது. அங்க இப்படிதான் நடக்குமான்னு தெரியல. ஆனா நாடகம் முடியும் போது எல்லா நடிகர்களும் மேடையில வருவாங்க. அப்ப எல்லாரும் கை தட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாடகத்தோடைய ஆரம்பத்துல தேவதைகள் மட்டும்தான் இருந்தாங்க, மற்ற தர்மத்தினர் இல்லை. அப்புறம் மற்ற தர்மங்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே எங்கேயும் போக முடியாது, மறுபிறவி எடுத்தே தான் ஆகணும் உலகம் அழிகிற வரைக்கும். ஸோ எல்லா நடிகர்களும் மேடையில வரும்பொழுதுதான் இறைவன் வரார். நாடகம் முடிய போகுதுன்ற. ஸோ இங்க எல்லாரும் வந்த உடனே, அதாவது அந்த 3 மணி நேரம் நாடகத்துல அவங்களுக்கு என்ன தோணும்? உடனே ட்ரெஸ் மாட்டிட்டு வீட்டுக்கு போகணும்னு தோணும்ல? அதே மாதிரிதான் உங்களுடைய பார்ட். உங்களுக்கும் அதே மாதிரி கவனம் இருக்கணும். பாபா ஏன் கம்பேர் பண்ணி சொல்றாரு? அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இல்ல? நடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இருக்கிற துக்கம் பத்தாதா? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பாபா சொல்றாரு, இதுல இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாபா ஞான சிந்தனை பண்ண சொல்றாரு. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம போய் நேரத்தை வீணாக்க கூடாது. ஏன்னா அதனால எந்த லாபமும் கிடையாது. அதுல ஒரு விஷயமா சொல்றாரு. சரி, என்ன பாபா வந்துட்டாருன்றாங்க, எல்லாரும் வந்துட்டோன்றாரு. அப்ப இப்ப மேல இருக்காங்களா இல்லையா? இந்த ஆராய்ச்சி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விடையும் கிடைக்காது, அப்பாவையும் நினைக்க மாட்டீங்க. அந்த நேரம் நீங்க அப்பாவை நினைச்சீங்கன்னா ஆஸ்தி அடையலாம் இல்லையா? ஏன்னா எல்லாரும் வந்த பிறகு நான் வரேன் அப்படின்னும் பாபா சொல்றாரு. இன்னொன்னு, எல்லாரும் வந்துட்டாங்கன்னா உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும்ன்றது. அப்ப இத துல்லியமா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப எல்லாரும் வந்தவொடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆனா வந்த அடுத்த செகண்டே உலகம் அழிஞ்சிடுமா? சோ அப்ப அதான் பாபா சொல்றாரு, இந்த கேள்வியே எழுந்திருக்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவையானது என்ன? நீங்க ஆஸ்தியை அடையிறது தான் உங்களோட கடமை. அதுக்கு தகுதி அடைஞ்சீங்களா? அது சம்பந்தப்பட்ட சிந்தனை பண்ணுங்க. ஆஸ்தியை அடையிறதுக்கு தடையாக எதெல்லாம் இருக்குதோ அதை நான் எப்படி வெல்றதுன்றத பத்தி சிந்தனை செய்யுங்க. மற்ற விஷயங்கள் பாபாவுடைய ஞானத்துல நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இதுல விஸ்தாரத்துல போவாதீங்க, நான் உங்களை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்றேன்றார். அது வேணா நீங்க வேணா யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இதை ஒரு தலைப்பா எடுத்து மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இருக்கிறவங்களுக்கே சந்தேக புத்தி வந்துடும். ஏன்னா 2 நாள் முன்னாடி ஒரு பிரதர் கால் பண்ணி சொல்றாரு, பிரதர் பாரதம் எப்படி அழியும்? ஏன்னா பாபா வந்து அணுகுண்டுனால அழியாதுன்றாரு. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு பிரதர், ரொம்ப சந்தேகமா இருக்கு பிரதர், விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுது. அதுதான் அழியும்னு சொல்லிட்டாரு, எப்படி அழியுன்றத நின்று இருந்து பாருங்கன்றாரு. ஆனா அஞ்ஞானிகளும் சரி, சில பாபா குழந்தைங்களுமே சரி, இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு விடை கொடுக்கவே கொடுக்காது, சந்தேக புத்தியை ஏற்படுத்திடும். அதுக்குதான் சொல்றது, அதை பத்தி கவலைப்படாது. நீங்க நாராயணா ஆகுறதுக்கு ஆயிட்டீங்களா, இப்ப சரீரம் விட்டான்றதுல மட்டும்தான் கவலைப்படணும். மம்மா இந்த ஆராய்ச்சி பண்ணல, அதனாலதான் இந்த நொடி கடைசி நொடி, இந்த நொடி கடைசி நொடின்னு 1965 சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தகுதி அடையணுன்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? 36ல வந்து 46, 56, 66, 30 வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய உலகம் கடைசி நொடி, இது கடைசி நொடின்றாங்கன்னா அப்ப அவங்க இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல, நேரத்தை வீணாக்கல இல்லையா? அந்த கேள்வி நமக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய வேலை அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும்.
அப்ப அவசியம் பரந்தாமத்துல ஆத்மாக்கள் இருப்பாங்க. அதனாலதான் வந்துகிட்டே இருக்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்பவும் கூட வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னும் பாபா சொல்றாரு. ஆனா இல்லையா, இப்பவும் வந்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு, அது அப்ப சொல்றாரு. ஆனா இப்ப இல்லையா, இது 69க்கு முன்னாடி வந்த வாணி. இப்ப நீங்க அதை யோசிச்சீங்கன்னா பதிலும் கிடைக்காது. இப்ப வராங்களா, இப்ப வந்தா உலகமே அழியிற மாதிரி டைம் இருக்குது, இப்ப வந்தா 20 வயசு கூட ஆகாது, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும். சோ அப்ப மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குதுனாலே இன்னும் வந்துட்டே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அப்ப அதை தடுக்கிறதுக்காக தான் இத பிறப்பை கட்டுப்படுத்துறதுக்கான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ஆத்மாக்கள் அங்க இருந்து இங்க மேடை மேல வந்தே ஆகணும் கடைசியில எல்லாரும். சோ நீங்க என்னதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் ஆத்மா வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது, வந்தே தீரணும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அங்க பரந்தாமத்துல உள்ள மிச்சம் மீதி ஆத்மாக்கள் எல்லாருமே வருவாங்க. அதனாலதான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது, மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கடைசியில இன்னும் மீதி இருக்கிற ஆத்மாக்கள்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. கொசு எப்படி நைட்டு பார்த்தா கொச்ச 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 கொச்சன்னு வருது, காலையில பார்த்தா எங்கேயுமே இருக்காது. ஆனா காலைல பார்த்தா இறந்து போயிருக்கும்னு பாபா சொல்றாரு. ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல மாத்தி போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஈசல் தான் அந்த மாதிரி ஆகும் இல்லையா, மழை டைம்ல பாத்தீங்கன்னா கொச்ச கொச்ச கொச்சன்னு நைட்டு வரும். எங்கனாச்சும் தெரு லைட் அது மாதிரி இருந்துச்சுன்னா காலைல பார்த்தா எல்லாம் செத்து போயிடும். கொசு அப்படி சாகாது. ஸோ அது மாத்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு கணக்கு வழக்குன்னு எதுவுமே இருக்காது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆராய்ச்சி செஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த ஞானம் எப்படி உயர்ந்ததுன்னா மாயா கூட குறைஞ்சது கிடையாது. பாருங்க, அசுர வழிப்படி என்னெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீமத் என்ன சொல்லுது, விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? சுகமும் இருக்குதுன்னா இந்த பொருள்கள்னால அழிவும் கண்டிப்பா நடக்க போகுது. பாபா சொல்றாரு, ஆராய்ச்சி செய்யறாங்க. அதான் பாபா சொல்றாரு, மாயா இந்த ஞானமும் உயர்ந்தது, மாயாவும் குறைஞ்சது கிடையாதுன்றார். ஞானத்தினால நம்ம உண்மையின் பக்கம் பாபா எப்படி பிடிச்சி இழுக்கிறாரோ அந்த அளவுக்கு மாயா பவர்ஃபுல்லாகி பொய்யின் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது மனிதர்களை. பாபா 5000 வருஷம் உலகன்றாரு. சயின்ஸ் என்ன சொல்லும், இதை கண்டுபிடிச்சு 15,000 வருஷம் ஆகுது. உடனே கேட்பாங்க, 15,000 வருஷம் முன்னாடி இது கண்டுபிடிச்சாங்கன்றாங்களா, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதான் மாயா இல்லையா. இங்க உண்மையானவர் பேசிட்டு இருக்கிறாரு, சயின்டிஸ்ட் உண்மையானவங்கன்னு யாருக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா அவங்க கண்டுபிடித்ததுல நிறைய விஷயங்கள் தப்பாயிட்டு தான் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் ரைட்டா இருக்குது, அதை புடிச்சுக்கிட்டு அதுதான் மாயாவுடைய பவர். இப்ப இது பாருங்களாம், பாபா சொல்றாரு பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்கன்னு. சயின்ஸ் சொல்லுது அதுலதான் எல்லா மருத்துவ குணம் இருக்கு, அது ரொம்ப நல்லது, நிறைய சாப்பிடுங்க, வண்டி வண்டியா சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிற பொருட்கள்னால சுகம் இருக்குது, ஆனா அழிவும் அதனாலதான் நடக்க போகுதுங்கிறார் இல்ல. பாபா சயின்ஸ பாராட்டினார் போன பாபா மீட்ல. குறிப்பா எதுக்கு பாராட்டினார்னா, இதன் மூலமாக பாபாவுடைய சேவை நாலாபுறமும் பரவ போகுதுன்றதுனால. சோ அப்படிதான் இப்ப ஆயிட்டு இருக்குது. ஆனா அதே சயின்ஸ் மொபைல் போன், டிவி அல்லது வேற எது வேணாலும் இருக்கட்டும், அதனால நிறைய விகாரத்தை தூண்டக்கூடியது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சில கதிர்வீச்சுகள் பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது இல்லையா. சோ இதனால அழிவும் ஏற்படத்தான் போகுது.
பாபா சொல்றாரு, இதுல பாபா சொல்ற இந்த ஈசல் போன்ற பூச்சி இனங்களுக்கு கணக்கு வழக்கே கிடையாதுன்றார். ஏன்னா அது என்ன பாவம் செய்யுது, பிறகுது வருது உடனே செத்து போயிடுது. செம்மையா இருக்குதுல்ல. ஸோ நாடகத்துல அப்படியும் அப்ப அது பாவ புண்ணிய கணக்குலயே வராது. சயின்ஸ் மற்றும் சைலன்ஸ், இதுதான் போட்டி. நடக்கிற போட்டி என்னது? சயின்ஸுக்கும் சைலன்ஸுக்கும் நடக்கிற போட்டி, அறிவியலுக்கும் அமைதிக்கும். நீங்க சதா அமைதியில நிலைச்சிருந்து பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது ஆத்ம உணர்வு. அமைதி நிலையும் ஆத்ம உணர்வும் ஒண்ணுதான். ஏன்னா ஆத்ம உணர்வுல இருந்தாலே அமைதி நிலை வந்துடும். ஆனா அவங்களுக்கு பாருங்க, விஞ்ஞானத்துடைய கர்வம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஏரோப்ளேன் வெடிகுண்டுகள் தயாரிக்கிறாங்க. ஆனா அந்த விஞ்ஞானத்தையே இந்த அமைதி வெற்றி கொள்கிறது. சிலர் சொல்றாங்க, மனசை வென்றால் உலகையே வெல்லலாம்னு. ஆனா உண்மையிலே மாயாவை வென்றால் உலகை வெல்லலாம்னு தான் சொல்லணும். ஆத்மா அசரி இல்லையா, எதையுமே நினைக்காம உட்காந்தா உலகத்தை வென்றுடலாமா? ஏன்னா எதையும் நினைக்காம இருக்கிறதா மனசை வெல்றதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மெயின் கிடையாது. மாயாவை, விகாரங்களை வெல்லணும், அப்பதான் உலகத்தை வெல்ல முடியும். ஆத்மா அசரீரியாகி பாபாவோடு கூடவே போயிடும். மனசுல சங்கல்ப விகல்பங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, கண்டிப்பா வரும். என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. நாம ஆத்மா, நம்மளுடைய அமைதியான வீடு முக்தி தாமம், அங்க போறோம். தந்தை வீட்டுக்கு போறோம். புத்தியில இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அப்பா எங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. சூப்பர்ல. சின்ன சின்ன குழந்தைங்களாம் தாத்தா வீடு, பாட்டி வீடு, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி வீட்டுக்கு லீவு டைம்ல அனுப்புவாங்க. அது ஜாலியாக தான் குழந்தை போகும். சரி, அந்த உதாரணம் கூட அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஹாஸ்டல்ல தங்குறாங்க குழந்தைங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்க, 1வது 2வது அந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அப்பா ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போறேன்டா அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு எவ்வளோ குஷியா இருக்கும். அதே போதையில இருக்கும். போகணுன்றது, இங்க என்ன கொடுத்தாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஞாபகமே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம புத்தியில ஃபுல்லா என்ன இருக்கணும், என்ன அழைச்சிட்டு போக பாபா வந்துட்டார். எப்படி வந்தோனோ நான் அப்படி போறேன். ஆனா 5000 வருஷம் ஆனதுனால நமக்கு இங்க பிடிப்பு அதிகமாயிடுச்சு பாபாவை விட. அவர் அப்பான்றதே மறந்துட்டோம். அவர் தான் அப்பான்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டுன்னு இருக்கிறான் இல்லையா? அனைவருடைய வழிகாட்டி இந்த பாபா தான். அவர் சொல்றாரு, என்னுடைய செல்ல குழந்தை, உங்களை நான் என்னோட அழைச்சிட்டு போவேன். ஆனா என்ன ஒண்ணு, அந்த அப்பா டக்குன்னு அழைச்சிட்டு போயிடுவாரு. இந்த அப்பா என்ன பண்றாரு, எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு வா இல்லையா? பெண்டிங்ல என்னென்ன இருக்க, கர்மத்தின் விதிப்படி என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. 100 வருஷம் தான் டைம் இல்லையா? டீச்சர், ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஏன்னா அப்பா டீச்சராகவும் இருக்கிறாரு இல்லையா? கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாதான் நீ வீட்டுக்கு போகணும். முடிச்சுட்டு போறியா? அப்போ முடிச்சுட்டு போனோன்னே எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் டீச்சரும் வீட்டுக்கு போகணும்ல. எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துன்னு இருக்குது, அவங்களுக்கு தனியாக வீடு இருக்குது. அப்போ அந்த டைமுக்குள்ள இல்லையா, 3 மணிக்கு கொடுக்குறாங்க, மணி 6 ஆயிடுச்சு, 6 மணிக்கு போகணும் சாயங்காலம் அப்படின்னா, 6 மணிக்கு இன்னும் முடிக்கலையான்ட்டு கூப்பிட்டு அடிச்சு போ அப்படின்னு. அதே தான் இங்கே நடக்குது. பாபா டைம் கொடுக்கறதுக்குள்ள நாம முடிச்சிடணும். எப்படி முடிக்கணுன்ற வழியும் கொடுத்துட்டாரு, யோகத்தின் மூலமாக எல்லாத்தையும் எரிச்சிடுங்கன்ட்டு. இன்னொரு விஷயம், இவர் போயிட்டாருன்னா வீட்டுக்கு போறதுக்கு வழியும் நமக்கு தெரியாது ஏன்னா யாருமே வீட்டுக்கான வழியை பார்த்ததும் கிடையாது.
அப்ப வேற வழியே இல்லை, நீங்க முடிச்சுதான் போயாகணும். எப்படி முடிக்கிறீங்க? அடி உத வாங்குறீங்களா அல்லது நீங்களே முடிச்சிடுறீங்களா குஷி குஷியா? அவரு போயிட்டாருன்னா அவ்வளவுதான் நம்ம கதி. அவர் கூடவே போயிடணும். ஒருவேளை ஒருத்தருக்கு வீட்டுடைய வழி தெரிஞ்சிருந்தா கூட எல்லாருக்கும் அந்த வழியை சொல்லி இருந்திருப்பாங்க, நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பாங்க. சோ மத்தவங்களுக்கு அங்க போறதுக்கான வழியை கத்தும் கொடுப்பாங்க. ஆனா இங்க மனிதர்கள் துக்கத்துல துடிச்சிட்டு சொல்றாங்க, இங்க இருந்து எப்படியாவது போகணும், எங்களை ஏன் அழைச்சிட்டு போக மாட்டேன்ட்டு. சத்தியுகத்துல யாருமே இப்படி சொன்னது கிடையாது. ஏன்னா அங்க சுகமா இருந்துச்சு, இங்க துக்கம். சத்தியுகத்துல இருக்கிறவங்களுக்கும் போற வழி தெரியாது, பட் ஆனா போறத பத்தியே நினைக்க மாட்டாங்க, அவ்வளவு சுகம். அந்த சுகதாமத்தை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுதான் லட்சியமா வைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், கொசு கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போறேன் இல்லையா? அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? அந்த ஈசல் பூச்சி காலைல ஏன் சொன்னா எல்லாம் போயிடுது இல்ல, அந்த மாதிரி. அல்லது ஏதோ ஒரு நாட்டுல கொசு கூட காலைல செத்து கிடக்குமா என்னன்னு தெரியல. சரி, அது எப்படி எல்லாத்தோடைய ஆத்மாவும் எங்கேயோ போயிடுச்சு இல்ல. சோ அந்த அர்த்தத்துலதான் சொல்றாரு இல்லையா? அப்ப ஆனா அவங்க சும்மா புத்தர் நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க, அவருடைய ஆத்மா அங்க போயிடுச்சுன்ட்டு. அப்ப பாபா சொல்றாரு, அவரு போயிட்டாருன்னா அவரு வாய் வழிய பிறந்தவங்க தானே அத்தனை புத்த மதத்தினரும், அவங்க எப்படி போவாங்க? யாருக்குமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வழியை சொல்லி இருப்பாரு. அதனால சும்மாதான் சொல்றாங்க, யாரும் அங்க போகல, எல்லாம் இங்கேயேதான் மறுபிரிவு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பாபாவால போக முடியும், ஏன்னா அவர் வர்றதே அழைச்சிட்டு போறதுக்கு தான், அங்க இருந்துதான் வந்திருக்காரு. வந்ததே அழைச்சிட்டு போறதுக்கு, இதுதான் பெரிய விஷயம். இப்ப கிறிஸ்து ஆத்மா இயேசு உடலுக்குள்ள அதே பரந்தாமத்துல இருந்துதான் வருது. ஆனா அழைச்சிட்டு போறது அதோடைய வேலை கிடையாது, தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணிருக்கு. அதனால அதுக்கு தெரியாது அந்த ஞானம். இதுதான் பெரிய விஷயம். அங்கிருந்துதான் வருது, ஆனா அதுக்கு தெரியாது, வழி தெரியாது. அது நாடகத்தின் படி வந்துடுது, அவ்வளவுதான். இதுதான் பெரிய விஷயம். நான் அங்கிருந்துதான் வரணும்னு தெரியாது அதுக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல. அதனால இது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் குழந்தை, அதனால என்னால சொல்ல முடியும், வழியை சொல்ல முடியும். வழி சொல்லி அழைச்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். புத்தர் வரல, அப்படி வரல, புத்தர் யாருமே பார்த்தது கிடையாது. சோ அதுக்குதான் சொல்றாரு, குழந்தை மாயாவை வென்றுடு பாரு, ஏரோப்ளேனு, வெடிகுண்டு இதெல்லாம் நிரம்பிய உலகத்துல நீ இருக்க போறியா? வெறும் துக்கம். மனித இனத்தை எப்ப வேணாலும் அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சோ வா, சுகதாமம், அங்க நான் உன்னை அழிச்சிட்டு வரேன். சாந்தி தாமம் போயிட்டு வரணும், வா. அதுக்கு நீ மாயாவை வெல்லணும். உன்னை போக விடாது இந்த மாயா. நீ செய்த பல ஜென்மங்களில் செய்த பாவம் பேய் மாதிரி உன்னை துரத்திட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் முடிவு கட்டு. மாயாவை வெல்லு, ஆத்ம உணர்வுக்கு வா. தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் அது உன்னை விட்டு போகாது. ஏன்னா ஆத்மா பேய்க்கு பிடிச்சது என்னது? தேகம். தேகத்துக்குள்ளதான் அது போரும். தேகமே நான் இல்லைன்னு விடுபட்டுட்டா அது ஏன் வரப்போகுது? சத்தியுகத்துல பாருங்க எவ்வளவு கம்மியான பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல பார்த்தா லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க, ஆனா இப்ப எத்தனை கோடி ஆத்மாக்கள், கொசு கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க நிறைய. ஆனா எல்லாரையும் அழிச்சிட்டு போறது ஒரு சிவபாபா தந்தையுடைய கடமை. என்னோட கழுத்துக்கு மாலை ஆகுறதன் மூலம் விஷ்ணுவின் கழுத்துக்கு மாலை ஆயிடுவீங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா சிவபாபா இருக்காரு, அவர் கழுத்து மாலையா இருக்கும். சோ இதுல பாதி வந்து அப்படியே இந்த தண்டு பகுதியில பாதி வந்து அப்படியே சத்தியுகத்துக்கு வந்துடும். சத்தியுகத்துல யார் இருப்பா? விஷ்ணு. சோ அவருடைய கழுத்து மாலை ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா.
முதல்ல கீழே இறங்கவும் செய்வீங்க. பூஜாரி ஆகும்போது ராவணனுடைய கழுத்துக்கு மாலை ஆகுறீங்க. கடைசியில இந்த நிலைமை ஆகிடுது இல்லையா? ஆரம்பத்துல இருந்து நம்ம இறங்கதான் செய்வோம் சத்தியுகத்துல இருந்து. ஆனா கொஞ்சம் கம்மியா ஸ்லோவா இறங்கும். ஆனா இந்த துவாபரகத்துல இருந்துதான் ஸ்பீடா இறங்கி அனைத்தையும் இழந்த நிலை. பூஜாரி ஆயிடுறீங்க. அப்ப ராவணனுடைய கழுத்து மாலை ஆயிடுறீங்கன்றார். ராவனுடைய அலங்காரம் எப்ப தேவதையா இருந்தது நீங்க தான் மறந்து உங்களுடைய சிலைக்கு நீங்களே பூஜை பண்ற பூஜாரியா ஆகும்போது, அதாவது அனைத்தையும் மறக்கும்போது, உண்மையை மறக்கும்போது. இப்ப இறுதியில என்ன நிலைமை? அனைத்தையும் இழந்த நிலை. நாம அரை கல்பம் சுகத்திலையும் அரை கல்பம் துக்கத்திலையும் இருக்கிறோம். ராவணனுடைய கழுத்து மாலையாக முதலாக தேவதா தர்மத்தினர் தான் ஆகிறாங்க. சூப்பர் இல்லையா? சிவனுடைய கழுத்துலயும் நாம தான் முதல்ல மாலையா இருக்கிறோம். விஷ்ணு கழுத்துலயும் நாம தான் மாலை. ராவணன் கழுத்துலயும் நாம தான் மாலை. பிறகுதான் மற்ற தர்மத்தினர் வருவாங்க. சோ அதனால இந்து தர்மத்துல மட்டும்தான் நீ இதுக்கு முன்னாடி சிவனுக்கு மனைவியா இருந்த, அப்புறம் 33 கோடி தேவதைக்கு மனைவியா இருந்த, இப்ப எனக்கு மனைவியா இருக்கிறது கரெக்ட் இல்லையா? அப்ப நாம தேவதையா இருந்தோம். சங்கமயுகத்துல இறைவனுடைய மனைவியா இருக்கிறோம், பார்வதி தேவியா இருக்கிறோம். மற்ற தர்மத்தினர் கிடையாது. சோ இந்த விஷயம் அவங்களுக்கு புரியல. அதே மாதிரி ராவணன் கழுத்திலே நாம தான் மாலை ஆகுறோம் இல்லையா? அப்ப தூய்மையான கல்யாணம், சிவனை கல்யாணம் பண்றதும் சரி, தேவதை கல்யாணம் பண்றதும் சரி. ஆனா இங்கதான் அசுத்தமான கல்யாணம். அதனாலதான் இது ராவணனுடைய கழுத்து மாலை ஆகுறோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சோ நாம தான் முதல்ல ராவணன் கழுத்துலயும் மாலை ஆகுறோம். மத்தவங்களும் ஆகுறாங்க. ஆனா முதல்ல ஆகுறது தேவதா தர்மத்தினர் தான். கடைசியில எல்லா தர்மத்தினரும் ராவனுடைய கழுத்து மாலையாதான் ஆகிடுறாங்க இல்லையா? எல்லாருக்குள்ளயும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் பூந்துருச்சு. இது டிராமாவுடைய விளையாட்டு இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த டிராமாவை பற்றி ஒரு சிவபாபாவை தவிர வேற யாராலையும் புரிய வைக்க முடியாது. இல்ல இங்க வராங்க, ஞானத்தை கேட்கறாங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சோ மற்ற யோக முறைகளும் கத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் கலந்து காசாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த ஞானத்தை துல்லியமா அவங்களால புரிய வைக்க முடியாது. தினம் தினம் இந்த ஞானத்தை கேட்கறவங்க தான் புரிய வைக்க முடியும். தினம் தினம் இந்த ஞானத்தை கேட்கறவங்க மற்ற யோகத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த ஞானத்தை கேட்டு அதன்படி தூய்மையா இருந்தாதான் இந்த ஞானமே புரியும். அப்ப இந்த ஞானம் புரிஞ்சு தூய்மையா இருக்கிறீங்கன்னா உலக ராஜ்யத்தை தவிர வேற எதன் மீதும் உங்களுக்கு ஆசையும் வராது. பாபா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு டெய்லியும். மத்தவங்களுக்கு இப்படி புரிய வை குழந்தை, அப்படி புரிய வை குழந்தை இல்லையா? அப்ப இந்த கல்யாணம் டாபிக்கை வச்சு கூட நாம புரிய வைக்கலாம். கல்யாண மண்டபத்துல பேச வாய்ப்பு கிடைச்சா நீங்க இப்படி புரிய வைக்கலாம் இல்லையா? சரி, சுருக்கமா சொல்லப்படுது. சுருக்கமா இந்த ஞானத்துடைய சாரம் என்ன? ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். ஸோ மெயின் அதுதான். அது ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் முதல்ல. ஒரு அப்பா, கடவுள் நமக்கு அப்பா. அதனாலதான் அப்பா கிட்ட தானே உரிமையா எதா இருந்தாலும் கேட்போம். கஷ்டம்னா டக்குன்னு அப்பா கிட்ட தானே போவோம். அதே மாதிரிதான் ஒரு வயசுக்கு அப்புறம் கடவுள் கிட்ட போறோம். அப்ப அவர் அப்பா, ஆத்மாவுக்கு அப்பா. ஆத்மா இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இருந்து இங்க வந்து இருக்குது. இங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலதான் இறைவன் எப்பயும் இருக்காரு, நட்சத்திரம் மாதிரி இருக்காரு பரந்தாமத்துல. அவரை நினைவு செய்யுங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற டாபிக் எடுத்து பேசணும். பதித உலகத்தை எப்படி தூய்மை ஆக்குறாரு? பிறகு கழுத்து மாலையாக முதலாக யார் ஆகுறாங்கன்றது உங்க புத்தியில இருக்கணும். நிச்சயமா நாம உண்மையிலே நம்ம தந்தையுடைய கழுத்து மாலையா தான் இருக்கிறோம்.
பிறகுதான் பாபா நம்மள சூரிய வம்சியாக சந்திர வம்சியாக மாத்துறாரு. பிறகு ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது. அந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு நீங்க வரிசைக்கிரமமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. பள்ளிக்கூடத்துல எல்லா பாடங்கள்லயும் 100 மதிப்பெண்கள் யாருமே அடையிறது கிடையாது. ஏதோ ஒரு பாடத்துல வேணா 100 மார்க் கிடைக்கலாம். இதுலயும் அதே மாதிரி மார்க் இருக்குது குழந்தை. தெய்வீக குணங்களை தாரணை செய்யறது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். முழு சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கணும். சிலர்கிட்ட குணங்கள் குறைவா இருக்கலாம், இருந்தாலும் முரளி சூப்பரா நடத்துறாங்க. வரிசைக்கிரமமா இருக்கத்தான் செய்யறாங்க இல்லையா? ஆனா யாரு தேர்ச்சி அடையிறாங்களோ அவங்கதான் கழுத்து மாலை ஆகுறாங்க. பாபாவும் சம்பூர்ணமானவர். அவரை மாதிரி முழுமையானவர் வேற யாருமே இருக்க முடியாது. அவரு பிறப்பு இறப்புல வர்றதும் கிடையாது. உங்களுடைய புத்தியில எவ்வளவு புது புது பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி வேற யாருடைய புத்தியிலுமே பதிய முடியாது. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம், காட்ஃபாதர்ல யூனிவர்சிட்டி. பகவான் சொல்றாரு, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். சரி, பாபா சொல்றாரு, நமக்கு சதா மைண்ட்ல இருக்கணும், பழைய உலகத்தை பாபா எப்படி, அது அழுக்கான உலகத்தை எப்படி தூய்மைப்படுத்துறாரு. அப்பாவை நினைவு செஞ்சு நம்மள தூய்மையா வச்சுக்கணும். விகாரத்துல மாட்டிக்கூடாது. ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். இது நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்றார். அப்பதான் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், தேவதை ஆவறதுக்கு வந்திருக்கோம், தூய்மை ஆவறதுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்தப்புறம் தூய்மை இழக்கலாமா, விகார எண்ணங்களை உருவாக்கலாமா அப்படின்ற அந்த வைராக்கியம் இருந்துகிட்டே இருக்கும். சோ முதலாக நாம தான் அப்பாவுடைய கழுத்து மாலை ஆகுறோம். கண்டிப்பா ஆகுறோம் இல்லையா? பாபாவுக்கு நெருக்கத்துல இருக்கிற குழந்தை தான் முதல்ல மேல போற குழந்தை, மற்றதெல்லாம் உத வாங்கிட்டு வர குழந்தை இல்லையா? பாபா சொல்றாரு, ஸோ பாபாவுடைய கழுத்து மாலையா ஆகுறோம் பரந்தாமத்துல. அடுத்தது அங்கிருந்து கீழே என்ன ஆகுறோம், சூரிய வம்சத்தினராகவும் சந்திர வம்சத்தினராகவும் ஆகுறோம். பிறகுதான் இந்த ராவண ராஜ்யம் நடக்குது இல்லையா? சூரிய வம்சி சந்திர வம்சியா மாத்துறதுதான் பாபாவோட வேலை. மெயினா சூரிய வம்சத்துக்கு ஞானம் கொடுக்குறாரு. பாஸ் ஆனா சூரிய வம்சி, ஃபெயில் ஆனா சந்திர வம்சி. ஸோ அது முடிந்த பிறகுதான் ராவண ராஜ்யம் வருது. ஸோ இந்த சக்கரம் பத்தி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா எல்லா குழந்தையும் இந்த சக்கரத்தை துல்லியமா புரிஞ்சுக்கிச்சா, ஆழமா புரிஞ்சுக்கிச்சானா புரிஞ்சிக்கல. எப்படி ஸ்கூல்ல எல்லா குழந்தையும் 100 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் எடுக்காதோ, அதே மாதிரி ஒரு சில குழந்தை ஒரு சில சப்ஜெக்ட்ல கம்மியாகவும் ஒரு சில சப்ஜெக்ட்ல அதிகமாகவும் இருக்குது. அதான் பாபா சொல்ற, தெய்வீக குணங்கள் முழுமையா தாரணை ஆகாத குழந்தை கூட முரளி சூப்பரா நடத்த முடியும்ன்றார். சோ முழு சக்கரத்தின் ரகசியத்தை நீங்க புரிய வைக்கணும். அதனால முரளி எடுக்கிறவங்க எல்லாருமே குணத்திலயும் சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் வரணும்ன்றதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். ஸோ எல்லாத்துலயும் மதிப்போட தேர்ச்சி அடைகிற குழந்தை தான் பாபா கழுத்து மாலை ஆக முடியும் ஆரம்பத்திலேயே. ஏன்னா பாபா எப்பவுமே முழுமையானவர். ஸோ அவர் கிட்ட நெருங்கன்னா அவருக்கு சமமா ஆனாதான் நெருங்க முடியும். அப்ப அவர் கிட்ட போனது இந்த 2 ஆத்மா, மம்மா பாபா, அஷ்ட ரத்தினங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் அவருக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க அவங்க. அவரு பிறப்பு இறப்புல வர்றதும் கிடையாது. அப்ப நம்ம இதை புரிய வைக்கலாம். அவரை மாதிரி முழுமையானவர் யாரும் கிடையாது. முழுமதி அவர். எப்பவுமே பௌர்ணமி அவர்.
ஸோ அவர் வந்த உடனே அமாவாசையா இருக்கிற நம்மளும் பௌர்ணமி ஆயிடுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வச்சு நீங்க புரிய வைக்கலாம் இல்லையா? பௌர்ணமி அப்ப பேசும்போது பௌர்ணமியை வச்சு நீங்க இதை பேசலாம். கிரிவலத்துக்கு போறீங்க, பௌர்ணமி அப்ப சுத்துறாங்க, அதை பேசலாம். அமாவாசை அப்பயும் இதை பேசலாம். ஸோ எந்த சூழ்நிலை பண்டிகைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஞானத்தை வச்சு பேச முடியும். ஏன்னா அவ்வளவு பாயிண்ட் பாபா கொடுக்குறாரு. மற்ற யார் புத்திலும் இவ்வளவு பாயிண்ட் கிடையாது. அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவங்களால எல்லா டாபிக்லயும் பேச முடியுது அப்படின்ட்டு. ஏன்னா இது இறைவன் நடத்துற ஈஸ்வரிய பல்கலைக்கழகம். பகவானே சொல்றாரு, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். சுயம் பகவானே நடத்துறாரு நமக்கு ராஜயோகத்தை. பாரதம் எவ்வளவு செல்வமா இருந்துச்சு அப்படின்ட்டு பாபாவுடைய ஞானத்தை கேட்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப எவ்வளவு ஏழையா இருக்குது. புராதன பாரதம், மிக பழமையான பாரதம், மிகவும் செல்வம் நிறைஞ்சதா இருந்துச்சு. அதத்தான் சொர்க்கம்னு சொல்றாங்க. வீட்டுல சிலர் நல்ல குலத்தவராக இருக்கிறாங்க, ஆனா ஏழை ஆகிட்டாங்கன்னா அவங்க மேல இரக்கம் வந்துடுது. பாவம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அவங்கள எப்படியாவது உயர்த்தணுமே அப்படின்னு முயற்சி செய்வாங்க மத்தவங்க. கிறிஸ்தவர்கள் பாரதத்தின் செல்வத்தை எவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, அதிகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த செல்வத்தினால அவங்களே பணக்காரர் ஆயிட்டாங்க, ஆனா பாரதம் ஏழை ஆயிடுச்சு. அதனால உதவியும் செய்வாங்க தானே. சோ கடன்ற ரீதியில உதவி செய்யறாங்க. ஆனா உங்களுக்குத்தான் தெரியும் அது என்ன கணக்கு வழக்குன்னு. சிலர் நல்லவரா இருக்கிறாங்கன்னா இத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே முடிவடையுது. ஆனா இதை யாரு தூண்டுறாங்கன்றத மட்டும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இந்த விஷயங்களை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பாரதம் தர்மம் சார்ந்ததாக இருந்தது. அப்ப எவ்வளவு சக்தி இருந்தது. முழு உலகத்துக்கும் எஜமானர்கள் இருந்தாங்க, எஜமானர்களாக இருந்தாங்க. தர்மம் 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 தான் மெயின் இல்லையா? தர்மம் தான் சக்தி. சோ பாரதம் தர்மம் நிறைஞ்சதா இருந்துச்சு, அதனால சக்தி நிறைஞ்சதா இருந்துச்சு. அதனால முழு உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்க. சோ முதல் தர்மமான இந்த தேவி தேவதா தர்மத்தை சுயம் பகவானே ஸ்தாபனை செய்யறார். ஆனா அப்படி இறைவனால ஸ்தாபனை செய்யப்பட்ட அதே தர்மம் இப்ப அனைத்திலும் வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உதவி செய்வாங்க. யுத்தம் ஆரம்பிச்சுட்டா தாங்களே சண்டை போட்டுக்கிட்டும் இருப்பாங்க, உதவியும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட பாருங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா பாரதம் பட்டினியினால செத்து போயிடும். ஆனா ஒருபோதும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. இயற்கையின் சேதங்களும் வந்து கொண்டே இருக்கும். படிப்பு முடிவடையும் பொழுது யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போதோ படிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா? பாபா படிப்பு சொல்லித்தர வேண்டும். பிரம்மா மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. நல்லது. இப்ப பாபா சொல்றாரு, ஒரு வீட்டுல அண்ணன் இருக்கிறார். அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் அவர் தான் காப்பாத்துறாரு இல்லையா? எல்லோருக்கும் படிக்க வச்சு இல்லையா? அப்பா அம்மா இல்லை அல்லது அப்பா அம்மாவால சம்பாதிக்க முடியாத குடும்பம்னா அந்த மூத்தவன் அண்ணனோ அல்லது அக்காவோ அப்படி கஷ்டப்பட்டு மற்றவங்களாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்காக தான் கூட கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்து ஒரு டைம்ல இவங்க ரொம்ப ஏழை ஆயிட்டாங்க. அப்படின்னா இவங்களால
வளர்ச்சி அடைஞ்சு பணக்கார குடும்பத்துல இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். கண்டிப்பா தோணும். இதுதான் பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது, யாரையும் நம்பாத, நம்ம தனியா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அப்படி சேர்த்து வைக்கிறவங்க சேர்த்து வைக்கலாம். பட் இருந்தாலும் உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நபர் வேணுமே. காசை பாதுகாக்கும் இல்லையா? அதை கொள்ளையடிக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. அப்ப அதுதான் விதி, கர்மத்தின் விதி. நீங்க நல்லது செஞ்சா கண்டிப்பா நல்லது செய்ய வருவாங்க. அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி பாரதம் அனைவருக்கும் நல்லது செஞ்சுது. ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. இங்க இருந்து திருடிட்டு போன நாடெல்லாம் மிகப்பெரிய பணக்கார நாடா இருக்குது. ஆனா பாரதம் ஏழையாயிடுச்சு அப்படின்னா அது மேல கருணை வந்துடுது. அவங்களே அறியாம ஒரு உணர்வு வருது. அதனால உதவி செய்றாங்க. அது உண்மைதான் இல்ல. சுனாமி வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து உடனே உதவி பண்றாங்க. இது மற்ற நாட்டினருக்கும் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா பாரதத்துக்கு பண்றாங்க. இல்ல என்ன பிரச்சனைனாலும் உடனடியா பார்த்தா வெளிநாட்டுல இருந்து உதவி பண்றாங்க. உணவு பொருள்ல இருந்து எல்லா விதமான வசதியுமே பண்றாங்க. கடனா கொடுக்கறாங்கல்ல, அதுவும் உதவிதான். கடன்ற பேர்ல கொடுக்கறாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், அது நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போன சொத்தை தான் கொடுக்கறாங்க. சோ இது வெளிநாட்டுலயும் பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது. அவங்களுக்கும் இந்த ஞானம் போகுதுன்னா அவங்களுக்கு அது எப்படி நம்ம நாட்டை தப்பா பேசலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அவங்க பாபா குழந்தை ஆக முடியாது. ஆனா நல்ல குழந்தைனா இதை புரிஞ்சுக்கும், ஏத்துக்குவாங்க. சூப்பர் பாயிண்ட் இல்ல இது. அப்ப அப்ப அந்த கணக்கு வழக்கெல்லாம் இப்ப முடிஞ்சிட்டு இருக்குது. கொடுக்கல் வாங்கல்லாம் முடியுது. இங்க இருந்து எடுத்துட்டு போனாலும், நீங்க திருடிட்டு போனாலும் அது திருப்பி கொடுத்தே ஆகணும். நாடகம் அப்படிதான். கரெக்டா முடியும் போது பாத்தீங்கன்னா உலக அழிவு வரும்போது கரெக்டா இருக்கும். இங்க இருந்து என்னென்ன திருடி போனாங்களோ அது எல்லாமே இங்க வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த மாதிரி கொடுக்கணும்னு தோன்றது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இறைவனுடைய கர்மத்தின் விதி அப்படி பண்ணுது. நாடகம் அப்படி பண்ணுது. இப்ப பாபா சொல்றாரு, சோ தர்மம் நிறைந்து இருந்தது. அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? சாந்தமா இருந்தாங்க. அப்ப தன்னுடைய தர்மம் அமைதின்றது காந்தி வரும்போது மீண்டும் ஞாபகம் வருது. சோ அப்ப அந்த அந்த சாந்தமா இருந்தவங்க கிட்ட நாம கொள்ளையடிச்சிட்டு வந்தோம், இது தப்புன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க பாரதம் கீழ்நிலை அடையும் பொழுது அவங்க கொடுக்குறாங்க, உதவி செய்யறாங்க. ஸோ சக்தி மிக்க தர்மம் சார்ந்ததா இருக்கும்போது அவ்வளவு சக்தி இருந்துச்சு. ஸோ தர்மத்துல இருந்து இறங்கும் பொழுதுதான் முழு உலகத்துக்கும் எஜமானராய் இருந்த இறைவனாலேயே நேரடியா உருவாக்கப்பட்ட அந்த தேவதா தர்மத்தினர் இன்னைக்கு விழுந்து கிடக்குறாங்க. அப்படின்றதுனால எல்லோரும் உதவி செய்யறாங்க. இது கடைசி வரைக்கும் உதவி கிடைக்கும்ன்றாரு. இதுதான் சூப்பர் இல்லையா? யுத்தம் ஆரம்பிக்கும், அவங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க வல்லரசு நாடுகள். ஆனா அந்த நேரத்துல பாரதத்துல ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்க உதவியும் செய்வாங்களாம். எவ்வளவு ஆச்சரியம் இல்ல பா. இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படி இல்லைன்னா இந்நேரம் பாரதம் பட்டினினால செத்து போயிருக்கோன்றாரு. ஆனா அந்த மாதிரி எப்பவுமே ஆனது கிடையாது. சோ அந்த தர்மம் காப்பாத்துது. ஏதோ பிறவில செய்த தர்மம் இப்பவும் காப்பாத்திட்டு இருக்கு பாரதவாசிகளை. மற்றபடி பாபா சொல்றாரு, இயற்கை சேதங்களும் வரும், யுத்தமும் நடக்கும். ஆனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த படிப்பு ஃபுல்லா முடியும் போதுதான் யுத்தம் ஆரம்பிக்கும்ன்றார். இப்ப படிப்பு நடந்துட்டு இருக்குன்றார். சோ இதை வைத்து நம்மளால துல்லியமா சொல்ல முடியல இல்லையா? ஏன்னா பாபா கொடுத்துட்டு இருக்கிறார், வந்துட்டு தான் இருக்கிறார் பாப்தாதா மீட்ல. ஆனா அது ஒரு டைம்ல நின்னுடும், அப்புறம் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வானிலை சொல்லியிருக்கிறாரு. இப்ப மீண்டும் அந்த தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம எந்த அளவுக்கு இதை எடுத்து ஞானம் யோகம்ன்ற கவசத்தை அணிஞ்சுக்கிறோமோ அதுலதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: அமிர்த வேலையில எழுந்து இந்த ஞான ரத்தினங்களின் தொழிலை செய்யுங்க.
இப்ப பாபா இன்னைக்கு தொழில்னு எதை சொல்றாரு, உங்களுக்கு நீங்களே வர்ணனை பண்ணிக்கிறீங்க பாருங்க, அதுவே உங்க தொழில்னு சொல்ற. அதாவது வேலை, உங்களுடைய கடமை. ரூப் பசந்த் ஆகி பாபா எப்படி ஞானத்துல யோகத்துல நிரம்பியவரா இருக்கிறாரோ அதே மாதிரி ஆகி படிப்பை நீங்களும் படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். மொத்தத்துல உங்க புத்தியில ஞான ரத்தினம் நிரம்பி இருக்கணும் எப்பவுமே. பாபா நம்மள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறார். கண்டிப்பா அழைச்சிட்டு போயிடுவார். ஆனா அவரு கூடவே போறீங்களா அல்லது பின்னாடி அடிவோதை வாங்கி வர்றீங்களான்றது உங்க கையில இருக்குது. அதனால அவரு கூடவே போகணும்னா எந்த விதமான அசுத்த காரியங்களும் செய்யாம உங்களை தூய்மையா பாதுகாத்துக்கணும். சதா அவருடைய நினைவுல மூழ்கி இருக்கணும். உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கணும். ஆத்ம உணர்வுல அசரீரியாகி இருக்கணும். உங்களுடைய அமைதி பலம் அறிவியல் பலத்தின் மீது வெற்றி அடையணும். அப்பதான் பாபா கூடவே போக முடியும் இல்லையா? இப்ப இங்க அறிவியல் பலத்தின் மீது வெற்றி அடையிறத நிறைய அர்த்தம் சொல்லலாம். இப்ப ஒரு விஷயம் டச் ஆகுது. என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் இந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு அந்த கினி பிக் அப்படின்ற ஒன்றத்தை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அது இந்த பக்கம் வரும் பொழுது கரண்ட், அந்த கம்பி வரும்போது கரண்ட் பாஸ் ஆகும், ஷாக் அடிக்கும். அதே நேரத்தில் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க இவங்க, அது டக்குன்னு இன்னாண்ட வந்துடும், எட்ட வந்துடும். அப்ப அடுத்தது அதே மாதிரி ஒரு வலைப்பக்கம் அது போகும் பொழுது அங்க கரண்டே இல்லை, ஆனா அந்த சவுண்டு கொடுத்தா கூட அது பழைய அந்த ஞாபகத்தினால மீண்டும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணோம். இது இயற்கை நீதி அப்படின்னா அவங்க ஒரு லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு அந்த லா செல்லாது, செல்லக்கூடாது. அதுதான் அறிவியலை வெல்றது, அமைதியின் சக்தியின் மூலம் இல்லையா? அப்ப ஒருத்தன் நமக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கறான், அவனை அடுத்த தடவை நீங்க பார்க்கும்பொழுது அந்த கோபம் எல்லா மனிதர்களுக்கும் வரும், ஆனா உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? ஜென்ரலா மனிதர்களுக்கு தங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்களை மீண்டும் பார்த்தா கோபம் வரும், ஆனா உங்களுக்கு வராது. ஸோ இதுவும் ஒரு உதாரணம் அறிவியலை வெல்றது இல்லையா? அப்ப இதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது? அமைதியின் பலம். அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது? பாபாவுடைய நினைவு, ஆத்ம உணர்வுல நிலைச்சிருக்கிறது. ஸோ இதன் மூலம் அறிவியல் மேல வெற்றி அடைகிறீங்க. வரதானம், திவ்ய புத்தி மூலம் சதா தெய்வீக தன்மையை கிரகிக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். திவ்ய புத்தி மூலம் சதா தெய்வீக தன்மையை கிரகிக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பாப்தாதா கிட்ட இருந்து பிறவியிலிருந்தே ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய புத்தியின் வரதானம் கிடைச்சிருக்கு. இந்த திவ்ய புத்தியின் வரதானத்தை யாரு எந்த அளவுக்கு காரியத்துல ஈடுபடுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வெற்றி மூர்த்தி ஆகுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தெய்வீக தன்மை தான் வெற்றிக்கான ஆதாரமே. திவ்ய புத்தி அடையிற ஆத்மாக்கள் தெய்வீகம் அல்லாதவற்றையும் தெய்வீகமாக மாற்றிவிடுவார்கள். அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீகத்தன்மையை மட்டும்தான் கிரகிப்பாங்க. தெய்வீகம் அல்லாதவற்றின் பிரபாவம் திவ்ய புத்தி உள்ளவர்கள் மீது பட முடியாது. ஸ்லோகன், தன்னை விருந்தாளின்னு உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்திதி அவ்வியக்தமானதாக மற்றும் மிக உயர்ந்ததாக ஆகிடும். சரி, வரதானம்,
பாபா சொல்றாரு, நாம பிராமண ஜென்மம் எடுத்த அந்த நொடியிலிருந்தே பாபா நமக்கு கொடுக்கிற வரதானம் என்னன்னா, திவ்ய புத்தி நிரம்பியவராக ஆகுங்க. திவ்ய புத்தினா என்ன? தெய்வீக புத்தி, பாபாவுடைய புத்தி. ஸோ அந்த வரதானத்தை அடைந்த குழந்தை, அதாவது அந்த வரதானத்தை வாங்கின குழந்தை, அதாவது பாபா கொடுக்கிறாரு. ஆனா அந்த அந்த வரதானம் எப்ப பிராப்தி ஆகும், எப்ப அதிகமாகும், எப்ப அந்த வரதானம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த வரதானத்தை ஒவ்வொரு காரியத்துல நீங்க ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்னது? திவ்ய புத்தின்றது ஒரு விதத்துல ஸ்ரீமத்து தான் இல்லையா? ஸ்ரீமத் படி ஆராயணும், இது கரெக்டா, இது தப்பா, அதாவது பாபாவுடைய வழியா மன வழியா அப்படின்னு நாம செக் பண்ணிட்டு பாபாவுடைய வழிப்படி இருக்குதான்னு பார்த்துட்டு அதன்படி தான் நடக்கணும். ஸோ இது நிறைய விஷயங்கள். அப்ப அதுல பாபா சொல்றாரு, யாருடைய குறையும் பார்க்க கூடாது, நீங்க நிறைய தான் பார்க்கணும். அதுவுமே ஒரு திவ்ய புத்தி தான். அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் அப்படி கல்ல பொறுக்காம ரத்தினத்தை மட்டும் பொறுக்குது குழந்தை, மற்றவர்களுடைய தெய்வீக குணத்தை மட்டும் பொறுக்குது, ஒவ்வொரு காரியத்திலும் இந்த சக்தியை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாருடைய நல்ல குணம் மட்டுமே அந்த குழந்தைக்கு தெரியுதுன்னா, அந்த குழந்தையுடைய வார்த்தையில அதை பார்த்ததுக்கான அடையாளம் தெரியும். வார்த்தைகள்ல அந்த ஒரு நன்றி உணர்வு இருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்லவங்ககிட்ட, ஐயோ உங்ககிட்ட பேசுறதுக்கே நான் கொடுத்து வச்சுக்கணும் போது அவங்களுடைய மனசே சாந்தமாகி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா? அப்ப தொட்டதெல்லாம் வெற்றி. ஸோ அந்த மாதிரி திவ்ய புத்தி உடைய குழந்தைங்க தெய்வீகம் அல்லாத விஷயத்த கூட தெய்வீகமா மாத்திடுவாங்களாம் இல்லையா? அசுர சுபாவத்தின் சொரூபமா இருக்கிறவங்களை கூட தேவதையாக மாத்திடுவாங்க. திவ்ய புத்தியுடைய குழந்தைங்க தெய்வீகமானவர்களாக மாற்றுவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க கண்ணுக்கு தெய்வீகத்தன்மை மட்டும்தான் தெரியும், அதை மட்டும்தான் உள்வாங்கிக்குவாங்க. அப்ப மற்ற விஷயமே தெரியாதா? அப்படி கிடையாது, தெரியும். தெரியறதுனாலதான், ஏன்னா இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும், தெரியும் அவங்களுக்கு. ஆனா அதை நம்ம கிரகிச்சுக்க கூடாது, தாரணை பண்ணக்கூடாது. அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா துரியோதனன் பண்றது தப்புன்னு பீஷ்ம பிதாமகருக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஒரு டைம் துரியோதனனுடைய அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஹஸ்தினாபுர் ரொம்ப மோசமான நிலையை போகுது துரியோதனனால அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய பையன்தான் துரியோதனன், இருந்தாலும் என் பையனை விட என்னுடைய நாட்டின் நலன்தான் முக்கியம், அதனால நீங்க அனுமதி கொடுத்தா நான் அவனுக்கு சாபம் கொடுக்கறேன் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்றாரு பீஷ்ம பிதாமகர், இல்ல அப்படி நீ பண்ணக்கூடாது குழந்தை, அவனுக்கு உண்மையை உணர்ந்து கொள்ளும் வரத்தை கொடு அப்படிங்கிறார். ஸோ இதுதான் நம்ம பண்ணணும் இல்லையா? நமக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒருவேளை நமக்கு தெரியவே இல்லை, எல்லாருமே நல்லவங்களாவே தெரியுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரு கூடயுமே பழக ஆரம்பிச்சிடும். பாபா சொல்றாரு, அஞ்ஞானிகள் கூட உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, விகாரிகள் கூட உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. அப்ப அது தெரிஞ்சாதானே அதுல இருந்து வெளியே வரும். அது தெரியும், அவங்க அப்படித்தான், அதுவும் தெரியும். பாபா குழந்தையாவே இருந்தாலும் வசீகரமா இருக்கு, அதுவும் தெரியும். யாரோ ஒரு சிலர் தான் ராஜ பதவியில வருவாங்க, அதுவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தான் நம்ம பழகுவோம். ஆனா மற்றவர்கள் கிட்ட நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கும், அவ்வளவுதான். அவங்களுடைய குறைகளை நாம அவங்க கிட்டயும் சொல்ல மாட்டோம், ஆனா அவங்க மாறணும்ன்ற எண்ணம் வைப்போம். அப்ப அந்த தெய்வீக குணத்தை எடுக்கிறோம் இல்லையா? அதை எடுத்து அதையே திரும்ப திரும்ப அசைப்படுறதுனால அந்த கெட்ட குணம் தெரியாம போயிடாது, அது இருக்கும். பட் அது உங்களுக்குள்ள போகாது. போய் இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு முத்திரை குத்தி அவங்கள மோசமா அப்படி இல்லைங்கிற. ஏன்னா நமக்கு ஞானம் தெரியும், இதே குழந்தை ரொம்ப அற்புதமான குழந்தையா இருந்துச்சு, இப்ப மாயின் வசப்பட்டு அப்படி ஆயிருக்குது. அதனால அந்த தெய்வீக தன்மையை, மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வீக தன்மை உங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அதை எடுத்து அதை மனசுக்குள்ள வர்ணனை செய்ய செய்ய அது உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது உண்மையில அவங்க தேவதையா மாறிடுவாங்க.
தெய்வீகத்தன்மை இல்லையா? அப்ப அவங்க அசுர சுபாவம் நிரம்பியவர்களையும் தெய்வீக சுபாவம் உடையவர்களாக மாத்திடுவாங்க திவ்ய புத்தி உடையவங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் தெய்வீகத்தன்மையைத்தான் கிரகிப்பாங்க. ஸோ மற்றது இருக்கும். அதுக்கு ரொம்ப அது வேண்டாம். அது புத்தியில ஒரு செகண்ட் கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க. அது வேண்டாம், அது விடு. ஏன்னா அதை பார்த்து அதை நினைச்சா நமக்கு வெறுப்பு வரும். ஸோ அது வேண்டாம். ஸோ தெய்வீகத்தன்மையை மட்டும்தான் கிரகிப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற 1000 கெட்ட குணங்களின் தாக்கம் அவங்க மேல படிய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தெய்வீகத்தன்மை அதிலே பார்த்துருவோம். ச்சே, இவங்க எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க பாரு. அவங்க ரொம்ப மோசமா இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா இந்த தைரியத்தன்மை நல்லதாச்சே அப்படின்னு அதை பத்தியே தான் அவங்க பெருமையா மனசுக்குள்ள ஆசைப்படுவாங்களே தவிர, அவங்களுடைய மற்ற சுபாவங்களின் தாக்கம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்றதுனால, அவங்க எனக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நினைச்சா அதோடைய பிரபாவம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது நாடகத்தின்படி கரெக்டா நடக்குது, நன்மை தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ திவ்ய புத்தி உடையவர்கள் முன்னாடி தெய்வீகமற்ற செயல்களுடைய தாக்கம் இருக்காது. அவங்க மேல ஏற்படுத்தவே முடியாது. ஆனந்தமாவே இருப்பாங்க. அவங்களுடைய ஆனந்தத்தையும் அமைதியையும் யாராலையும் கெடுக்க முடியாது. அதுக்கு அதோடைய கண்டினியூஷனா ஸ்லோகன் வருது பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. உங்க தொடர்புல இருக்கிறவங்க தானே அப்படி இருப்பாங்க இல்லையா? மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்பட போறதும் கிடையாது. ஸோ அப்படி உங்களுக்கு ஒண்ணு நல்ல விஷயத்த மட்டும் கிரகிக்கணும். இன்னொன்னு கெட்ட விஷயம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு இன்னொரு சிறந்த வழி, உங்களை விருந்தாளின்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, விருந்தாளியா போறீங்க. இப்ப உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா தப்பு பண்றாங்க, கணவன் தப்பு பண்றாரு, மனைவி குழந்தை தப்பு பண்றாங்க, சகோதரன் தப்பு பண்றாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, இதனாலே பிரச்சனை வரும். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ பண்றதே தப்பு அப்படி இப்படின்னு. ஆனா அவங்க வீட்டுல போய் நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல யார் பண்றது தப்புன்னு தோணுச்சோ அதே தப்ப அங்க வேற ஒருத்தர் பண்ணுவாங்க. ஆனா அது உங்களுக்கு அப்ப தப்பாவே தெரியாது. ஏன்? விருந்தாளி அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுதுன்னு நினைக்கும் போதுதான் அது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்ல, விருந்தாளின்னு புரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல இருக்கும்போது. அப்ப அந்த பிரச்சனை கிடையாது. நான் சும்மா கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறேன், பாபா என்னை இங்க அனுப்பிச்சிருக்கிறாரு, விருந்தாளியா இருக்கிறேன். அப்ப யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அப்படி விருந்தாளின்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து புத்தி ஒட்டிக்காது. அதனால விலகியே இருப்பீங்க. அதுதான் அவ்வியக்த ஸ்திதி இல்லையா? அப்படியே மேல பறந்துகிட்டே இருக்கிற ஸ்திதி. நான் மேல இருக்கிறேன் இல்லையா? இந்த உடம்பு இங்க இருக்குது, அதனால இந்த உடம்பு வச்சு இந்த குடும்பத்துல கர்மத்தின் கணக்குப்படி என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை கடமை ஆற்றுறேன், அவ்வளவுதான். ஆனா நான் மேல இருக்கேன், இந்த உடம்புக்கே நான் விருந்தாளி தான் இல்லையா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய புத்தி எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கும். அதே நேரத்துல உயர்ந்ததா லேசா இருக்கும். ஏன்னா அப்படி விலகி இருந்தாதான் புத்திக்கு அனைத்து சக்தியும் கிடைக்கும், சக்தி சொரூபமாகவும் ஆக முடியும். அப்பதான் நம்ம செய்யற காரியங்களும் கரெக்டா இருக்கும். பாபா சொல்ற மாதிரி அனைத்திலும் வெற்றியும் இருக்கும். ஸோ திவ்ய புத்தியை பயன்படுத்துங்க. அப்ப விருந்தாளின்னு தன்னை பிரிச்சுக்கிறதும் ஒரு திவ்ய புத்தி தான் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காரியத்திலும், ஏன்னா பாபா ஒரு வானிலை சொல்லியிருக்காரு, பாபா எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவலா தான் கொடுக்குறாரு. ஆனா ஒரு குழந்தை நாராயணாகும், இன்னொரு குழந்தை கீழ்மட்ட பிரஜாவும் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு குழந்தை அந்த சக்திகளை காரியத்துல ஈடுபடுத்துது, இன்னொரு குழந்தை ஈடுபடுத்தும் போது அந்த சக்தி பல மடங்கு அதிகமாகுன்றார். சக்திகள் குணங்கள் எல்லாமே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா.